இங்க தான் பெஸ்ட், எப்பவுமே பெஸ்ட். கூட்டத்தை பாருங்க, நீங்க நம்மள பாருங்க. எங்க இருந்து வரீங்க? அந்த லேடி பைக் ஓட்டால லேடி செம்ம சூப்பர். ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, பொண்ணுங்க நிறைய இருக்காங்க, நல்லா ஜாலியா இருக்கு. இன்னும் பசங்க நல்லா கூட்டம், சரியான கூட்டம். விஜய் பாட்டு ஞாபகம் வரும். ஒருத்தரை பாக்குறப்ப ஒவ்வொரு பாட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க வேற, நல்லா வீட்டுக்காரமா வீட்டுல விட்டு வந்திருக்கேன், சைட் அடிக்க வந்திருக்கேன். நீங்க பாத்தீங்களா? எதுக்குங்க திருவிழாக்கு வர்றது? ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு தான் எல்லாம் வருதுங்க. வந்தோமா ஜாலியா கண்கொள்ளா காட்சியா பார்த்துட்டு ஜாலியா ஐஸ் சாப்பிட்டோமா போனோமா இருக்கலாங்க. பேர் என்ன? என்னையே அடிக்கிறாங்க. எங்க ஊருக்கு மற்ற ஊர்ல இருந்து எல்லாரும் வராங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமை. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சொல்ல வார்த்தைகள் என்ஜாய்மெண்டா இருக்கு. இல்ல இத்தனை வருஷம் மிஸ் பண்ணோம், இப்ப சூப்பரா இருக்கு. எங்களுக்கு வந்துட்டு மதம் மொழி எதுவுமே வந்து தடை இல்ல. நாங்க எல்லாம் இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஃபீலும், நாங்க எல்லாமே தமிழர் அப்படிங்கிற ஃபீலும் இந்த இடத்துல கொடுக்கறது வந்து ரொம்ப பெருமையாவும் இருக்கு. ஒரு மத வேற்றுமை இல்லாம இந்த திருவிழாக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்தியூருக்கு ஒரு பெருமையாவும் இருக்கு. செம்மையா இருக்கணும். செம்மையா இருக்கு, ஆசை இருக்கு. எங்களுக்கு ராட்டனம் பிடிச்சிருந்துச்சு, போட்டிங் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மரணக்கண் பிடிச்சிருச்சு. உங்களுக்கும் மரணக்கிணறு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நீங்க பைக் ஓட்டுவீங்களா? பழகிக்கலாமா? நீங்கெல்லாம் இப்ப எதுக்கு இப்படி வெயிட்டியா இருக்கிறீங்கன்னு தெரியல. கோயிலுக்குள்ள வரும்போது மல்லி முல்லைப்பூ எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த வருஷம் வியாபாரம் எப்படி இருக்கு? பரவாயில்லண்ணா, கூட்டம் அதிகமா தான் இருக்கு. கூட்டம் அதிகமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நல்ல கூட்டமா இருக்கு. காலையில இருந்து வியாபாரம் எல்லாம் எப்படிங்க போகுது? எல்லாத்துக்கும் பரவாயில்ல. எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? வருஷம் போட்டு தான் இருக்கு. உங்க பேருங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? அந்தியூர் மோமோ சிட்டிக்கு பேர். இப்ப நம்ம வந்திருக்கிறது தென்கையிலி டீ ஸ்டால். நம்ம பர்கூர்ல இருந்து வந்திருக்கு. பர்கூர்ல இருந்து மாடு மட்டும் இல்ல, பர்கூர்ல இருந்து டீயும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்கூர்ல இருந்து டீ ஸ்டால் போட்டிருக்காங்க. வாங்க என்னென்ன ஸ்பெஷல் இந்த டீ ஸ்டால் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த டீ ஸ்டால் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்போம். சார், இந்த டீ ஷர்ட்ல ஸ்பெஷலே வந்து காலிஃபிளவர் சில்லி பஜ்ஜி. பஜ்ஜி மாஸ்டர் வந்து இந்த டீ ஷர்ட்ல போடுற மாதிரி பஜ்ஜி எங்கேயும் போக முடியாது, இந்த லைன்ல எங்கேயுமே போட முடியாது. இங்க தான் பெஸ்ட், எப்பவுமே பெஸ்ட். கூட்டத்தை பாருங்க, நீங்க நம்மள பாருங்க. இங்க இந்த 4 நாளா வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு. நேத்து மழை கொஞ்சம் டவுன், இன்னைக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. மழை இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். மழை வந்தா கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டவுன் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. மழை இல்லைன்னா நல்லா இருக்கும் வியாபாரம். 3 வருஷம் இல்லாத திருவிழா இந்த வருஷம் எப்படி ஸ்பெஷலா இருக்கு? சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மழையாலே திருப்தி படுத்திருச்சு, நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. நீங்க எல்லாருமே பர்கூருங்களா? எங்க இருந்து வரீங்க? பருக்கூர் தாங்க, எல்லாமே பருக்கூர் தான். 10 வருஷம் வந்துட்டு இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோபிச்செட்டி வளையம். கோபிச்செட்டி வளையங்களா? கோயில் என்னென்ன பிடிச்சிருந்துச்சு, என்னென்ன பாத்தீங்க? குதிரை, மாடு, சாட்டை, கடி எல்லாமே முடிச்சிருந்தது. எல்லாமே கடைகள்லாம் முடிச்சிருந்தது. சரிங்க. கோயிலுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்குதுங்களா? மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நன்றிங்க. ரொம்ப ஆர்வமா வந்து இந்த குதிரை மேல ஏறி உட்காந்துருக்காங்க. எல்லா குழந்தைங்க மூஞ்சிலையும் நல்ல மகிழ்ச்சி தெரியுது. பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க குழந்தைங்க ஆடுறத வந்து நல்லா சந்தோஷமா வந்து வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அற்புதமான காட்சியை பார்த்துட்டு இருக்கோம்.
வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வந்து தூரியாடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குழந்தை மட்டும் வந்து ஏதோ வந்து பயத்தில் அழுவுதுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க மகிழ்ச்சியா இருக்கிறத பாக்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பெரிய ராட்டினத்தூரி பக்கம் வந்திருக்கோம். ஒரு அக்கா வந்து அங்க சின்சியரா வந்து டாடா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா வந்து டாடா கொடுத்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க ஊமரெட்டி இருங்க, அம்மாப்பேட்டை. அம்மாப்பேட்டையில இருந்து வரீங்க. எத்தனை வருஷமாக்கா இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க? நாங்க 15 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 15 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. அக்கா 3 வருஷமா திருவிழா இல்ல, இந்த வருஷம் திருவிழா உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு தான் வரீங்களாக்கா இல்ல இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு தான் வராங்க. இந்த டைம் எத்தனை பேர் வந்திருக்கீங்கக்கா? நாங்க 9 பேர் வந்திருக்கோம். 9 பேர் வந்திருக்கீங்க. நீங்க தூரியாறதுக்கு போலியா? கொஞ்சம் பயம். கொஞ்சம் பயமா இருக்குங்கிறதுனால போகல. சரிங்க சரி. எங்க இருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா? உங்க பேர் என்ன? நிவேதாவா? எங்க ஊர் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னென்ன என்ஜாய் பண்ணீங்க இங்க? ஓ இப்பதான் வரீங்களா? எல்லா துணியும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? எல்லாமே ஆடிட்டு போவீங்களா? சரி. எத்தனை மணிக்கு வந்தீங்க? 10 o'clock தான் வந்தீங்களா? ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தூரி கடைக்கு போயிட்டு இருக்கீங்க சோளக்கருது சாப்பிட்டு. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க இதே ஊர் தான், புதுப்பாளையம். புதுப்பாளையம் தாங்களா? 3 வருஷமா திருவிழா இல்லாத இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? ரொம்ப அமோகமா இருக்கு. ரொம்ப அமோகமா இருக்கு. இந்த எல்லா நாளும் வந்து தூரி பயங்கரமா விளையாண்டு இருக்கோம். எல்லாமே ஜாலியா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்னைக்கு மழை வராம இருந்ததுன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கு. இன்னும் சந்தோஷமா இருக்கும். மழை வராம இருந்தா சாயந்தரம் நேற்றே கூட சேரலாம் ஆயிருச்சு எல்லாருக்கும். இன்னைக்கு மழை வராம இருந்ததுன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம இந்த தூரி கடையில வந்து பார்க்க போற இடம் வந்து பாத்துட்டீங்கன்னா, இந்த பந்து ஒரு 5 பந்து விருட்டு 50 ரூபாய்க்கு உருட்டணும்னா அதுல விழுகிற நம்பருக்கு பிரைஸ் சொல்லுவோம். இதுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேக்கா, இது இந்த கேம் வந்து மக்கள் எப்படி இன்ட்ரெஸ்டா விளையாடுறாங்க? மக்களை இந்த மழை வந்து கெடுத்து விடுது. என்ன பண்றது? மழை வரலைன்னா ரொம்ப சந்தோஷம். பயங்கர 3 வருஷம் கழிச்சு நடக்குதா, அதனால பயங்கரமா இருக்கு. எத்தனை வருஷமா திருவிழாக்கு வந்துருக்கீங்க? நாங்க வருஷம் வருவோம். வருஷம் தவறாம. ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வைபிள் இருக்காங்க. இவங்க இந்த திருவிழாவை எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கவலைப்பாடி. கவலைப்பாடியில இருந்து வரீங்க. டெய்லி வந்துருக்கீங்களா? இன்னைக்கு தான் வரீங்களா? இன்னைக்கு தான் வரீங்களா? எங்க ஊர் திருவிழா எப்படி இருக்கு? வேற லெவல். நான் இங்க அதே ஊர் தான், அந்தியூர் தான். கவலைப்பாளையம் தான். கவலைப்பாளையம் தானவா? நம்ம ஊர் திருவிழா எப்படி இருக்கு? வேற லெவல் தான். பசங்களோட எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஜாலியா இருக்குது. ஜாலியா இருக்கு. என்னென்ன தூரி ஆடுனீங்க? இன்னும் எதுவுமே இல்லை, இனிமேல் போய் ஆட போறோம். இப்பதான் வந்திருக்கீங்க. சரி, உங்க எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா வந்து பூர்த்தி அடையும். பாப்பா எங்க இருந்து வரீங்க? ஜலகண்டாபுரமா? உங்க பேர் என்ன? லோகேஸ்வரி. லோகேஸ்வரியா? இந்த திருவிழா எப்படி இருக்கு? ஜாலியா இருக்குது. ஜாலியா இருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? தூரி எல்லாம் ஆடுனீங்களா? இல்ல, இனிமேல் தான் போக போறீங்களா? சரி, ஓகே பாப்பா. அங்க ஒருத்தர் பாத்துட்டீங்கன்னா அவங்க குழந்தை வந்து தூரி ஆடுறத ரொம்ப மகிழ்ச்சியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட சந்தோஷமே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த குழந்தையோட சிரிப்புல தான் இருக்கு. ஒரு குழந்தை சிரிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் அது மறந்து போயிடும். அந்த மாதிரி நிகழ்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம திருவிழால நிறைய நடந்துகிட்டு இருக்கு. வணக்கம், நான் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஈரோட்ல இருந்து வரேங்க. ஈரோடு கஸ்பாப்பேட்டை. ஓ சரிங்க. ஆனா நீங்க எத்தனை வருஷமா இந்த பண்டிகைக்கு வந்துருக்கீங்க? 15 வருஷம் வந்துட்டு இருக்கீங்க. 15 வருஷமா வந்துட்டு பாப்பா தூரி ஆடும்போது உங்க கண்ணுல வந்து அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை பார்த்தோம். அவங்களுக்கு இதான் ஒரு வாழ்க்கை, நம்மளாம் அனுபவிக்கல, நீங்களும் ஜாலியா அனுபவிக்கிறாங்க. அது ஒரு புத்துணர்ச்சியா இருக்குல்ல, அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. பாப்பா உங்க பேர் என்ன? பௌத்திகா. மௌத்திதாவா? பாப்பா எத்தனாவது படிக்கிறீங்க? 2ஆவதா? எல்லாம் தூரி எல்லாம் ஆடுனீங்களா? ஜாலியா இருக்கா? எங்க ஊர் திருவிழா எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த பலூன்ல வந்து நல்லா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தைங்கனாவே துள்ளி குதிச்சு விளையாடுறது தான் ஸ்பெஷல். எவ்வளவு ஜாலியா மேல போயிட்டு துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு ஜாலியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து பேரண்ட்டும் ரொம்ப நல்லா மகிழ்ச்சியா இருக்காங்க. இங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும் எல்லாமே எவ்வளவு சந்தோஷமா வந்து மகிழ்ச்சியா வந்து தன்னோட குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறத வந்து பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இங்க ஒரு குழந்தை பாத்துட்டீங்கன்னா நம்மளே பாத்துட்டு இருக்கு. அவங்க தம்பியை வந்து பாத்துட்டீங்கன்னா கூப்பிட்டு அண்ணாவோ தம்பியோ விளையாடிட்டு இருப்பாங்களாட்டு இருக்கு. அவங்கள வந்து பார்த்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு. குட்டி பேர் என்ன? சிவபிரசாத். சிவபிரசாத். டாடா கொடுங்க. பாய் சொல்லுங்க.
சஸ்வீதா சஸ்விதா எங்க இருந்து வரீங்க? அத்தானி தூரி எல்லாம் ஆனீங்களா? பிடிச்சிருக்கா? பாப்பா எங்க இருந்து வரீங்க? அத்தானி உங்க பேர் என்ன? லவண்யா திருவிழால எப்படி இருக்கு உங்களுக்கு? ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கா? எத்தனை டைம் வந்திருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? மூக்கு முன்னாடி வந்தீங்களா? 2 டைம் வந்து 2 டைம் வந்துட்டீங்களா? எந்தெந்த தூரி ஆனீங்க? ஃப்ராக் தூரி ஃப்ராக் தூரி ஆனீங்களா? எல்லாமே பிடிச்சிருந்துச்சா? எஸ் எஸ். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. 2 பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா ஏதோ மோமோடி போட்டு பயமுறுத்துற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஈரோடு தான். ஈரோடா? பெரியார் நகர்ல இருந்து வரீங்களா? இந்த திருவிழா எப்படிப்பா இருக்கு உங்களுக்கு? என்டர்டைன்மெண்டா இருக்கு. என்டர்டைன்மெண்டா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி சரி. எத்தனை நாள் வரீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? தெரிஞ்சிருந்தா கூப்பிட்டு வந்திருப்போம் பசங்களை. தெரிஞ்சிருந்தா பசங்களை கூட்டிட்டு வந்திருப்பீங்க. சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க. டாடா பை பை. எங்க இருந்து வரீங்க குட்டி? ஈரோடு சத்திரத்துல இருந்து வரணும் ஈரோடு சத்திரத்துல இருந்து வரீங்க. இந்த திருவிழாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமாங்க எப்படி இருக்கு எங்க ஊர் திருவிழா? சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. என்னென்ன என்ஜாய் பண்ணீங்க? நிறைய கேம்ஸ் விளையாண்டோம் என்னென்ன கேம்ஸ் விளையாண்டீங்க? இந்த ராட்டம் அதெல்லாம் விளையாண்டோம் ராட்னம் எல்லாமே விளையாண்டீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கா திருவிழா? ரொம்ப பிடிச்சிருச்சுண்ணா வணக்கம்க்கா. எந்த ஊர்ல இருந்துங்க வரீங்க? நாங்க விஜயமங்கலம். விஜயமங்கலத்துல இருந்து வரீங்க. இந்த திருவிழாக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குக்கா எங்க ஊர் திருவிழா? சந்தோஷம், ஹாப்பியா இருக்குது. ரொம்ப சிறப்பா இருக்குது. என்னென்னக்கா பிடிச்சிருந்துச்சு எங்க திருவிழால? என்ன பார்த்தீங்க? தூரி, அந்த குதிரை பந்தயம், மாட்டு சந்தை எல்லாமே பார்த்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்து. ரொம்ப சிறப்பா இருக்குது. இன்னும் வருஷம் வருவீங்களா? கண்டிப்பா வருவோம். சப்ஸ்கிரைப் கருடா சேனல்க்கா. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்ண்ணா. எங்க இருந்து வரீங்க? நாங்க விஜயமங்கலத்துல. இந்த திருவிழா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா ஜாலியா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். சொல்லிக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இனி வருஷம் கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா வருவோம். என்னென்ன பாத்தீங்க? என்னென்ன என்ஜாய் பண்ணீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? குதிரை சந்தை அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இனி குழந்தைங்களை கூட்டிட்டு விளையாடுறதுக்கு வந்திருக்கிறோம். ஈவினிங் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிடுவோம். கண்டிப்பா ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்கண்ணா. தூரிட்டு தான் கிரௌடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எல்லாமே பயங்கர எக்ஸைட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பாப்போம். திருவிழாக்கு இப்பதான் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம்? 3 நாள்ல வந்துட்டு. 3 நாளா வந்துட்டு இருக்கீங்களா? திருவிழா எப்படி இருக்குங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. 3 வருஷம் இல்லாம இந்த வாட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த தூரி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி? ஆல்ரெடி ஆடி இருக்கேன். எப்படி இருக்குங்க இந்த தூரியோட எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்ணா உங்க பேர் என்ன? கனவு எங்க இருந்து வரீங்க? பிரம்மதேசம்ல இருந்து இந்த திருவிழா எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா செமையா இருக்கு நல்லா செமையா இருக்கா? என்ஜாய் பண்ணீங்களா? என்னென்ன பிடிச்சிருக்கு இந்த திருவிழால உங்களுக்கு? அந்த டிராகன் ஆட்ட எப்படி போறது? டிராகன் ஆட்ட போறது நான் போனதுல நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றீங்க. இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த தூரியில தான் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. மொத்த க்ரௌடும் இங்கே தான் இருக்கு. ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வைபிள் இருக்காங்க. முதல்லயே பார்த்தோம், போறப்பவே வந்து நிறைய எக்ஸைட்மெண்ட்டோட போயிருக்காங்க. இந்த தூரியில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு டைம் இல்லை 2 டைம் 3 டைம் ஆடுறவங்கலாம் நிறைய இருக்காங்க. ஒரு டைம் தூரி ஆடிட்டு மறுபடியும் இதே லைனில் வந்து நிற்கிற கூட்டமும் இங்கே நிறைய இருக்கிற மாதிரி தோணுது. நல்லா வைப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி தூரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமாவும் இருக்கு தூரி பக்கத்தில் வரும்போது. வணக்கம் தம்பி, எங்கேருந்து வரீங்க? வெளித்திருப்பூர்ல இருந்து வரீங்க. எத்தனை நாள் திருவிழா கொண்டிருக்கீங்க? 2-3 நாளா வந்துட்டு 2-3 நாளாவே. நீங்க ஒரு வாரமா வந்துட்டு இருக்கீங்க? ஒரு வாரமா வந்துட்டு இருக்கோம். சரி, திருவிழா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு. ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு. பின்னாடி இருக்கிற தூரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாண்ணா. ஆமா. உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கு? ரொம்ப வைபா இருந்துச்சுண்ணா. ரொம்ப வைபா இருந்துச்சு. சரி, ஓகே கண்ணா. வாரத்துக்குள்ள எல்லா தூதியும் வந்து ட்ரை பண்ணிடலான்ட்டு இருக்கணும். இதோட காலையில் இருக்கிறதோட நைட் வந்து செம்மையா இருக்கும். இன்னும் செம்மையா இருக்கும். லைட் எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்குண்ணா. நல்லா என்ஜாய் பண்ணீங்க. வணக்கம்ண்ணா. வணக்கங்க. வெயிலுக்கு எங்கனாலேயும் நிக்க முடியல. அதனாலதான் நாங்களும் ஐஸ்கிரீம் தேடி வந்தோம். நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? ஐஸ்கிரீம்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. திருவிழா நல்லா இருந்துச்சா? திருவிழா சூப்பரா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பூலாம்பட்டிங்க. பூலாம்பட்டியில இருந்து வரீங்க. எத்தனை வருஷமான திருவிழா கொண்டிருக்கீங்க? வருஷம் வருவோம். வருஷம் வருவீங்க. 3 வருஷம் இல்லாதது கொஞ்சம் வருத்தமா போச்சு. அது கொரோனா எல்லாமே வருத்தம் தான். அது இது கூட இல்லாமல் இருக்குமா? ஏதோ நான் எத்தனை பேர் இறந்துட்டாங்க நம்ம நாட்டில். பரவாயில்ல. சரிங்கண்ணா. என்னென்ன இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா என்னென்ன பிடிச்சிருந்துச்சு? குதிரை சுற்றினோம், பைக் ரேஸ் பார்த்தோம், அப்புறம் மாடு இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். சாமி முதல்ல கும்பிட்டு வந்துட்டோம். உங்கள் பேர் என்ன? கவிரஞ்சனி. இந்த திருவிழா எப்படி இருக்கு? என்னென்ன தூரி ஆனீங்க? நல்லா ஜாலியா வைப் பண்றீங்க.
ஜெயிலர் படத்துக்கு போயிட்டு வர கூட்டம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கா வந்து மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த மரண கிணறு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்போம். எப்படிக்கா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. உயிரை கையில பிடிச்சி விளையாடுறாங்க. அருமையான விளையாட்டு. அருமையான விளையாட்டு. நமக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மரண கிணறு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சிறப்பா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தம்பி பாக்குறது ஒரே தெரியுது. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். நல்லா பெஸ்டா இருக்கு. மரண கிணறு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? 500 ஒரு காலம் கட்டும். மரண கிணறு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டி மரண கிணறு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்ததுல. சூப்பர்ண்ணா. சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருந்துச்சு. மரண கிணறு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா எக்ஸலண்டா இருந்ததுங்க. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப த்ரில்லிங் இருந்துச்சுங்க. நினைச்சா லேடிஸ் நல்லா ஓட்டினாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கும். சூப்பரா ஓட்டினா நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எக்ஸலன்ட். சூப்பரா இருந்துச்சு ரொம்பவே. பைக் சூப்பரா ஓட்டினாங்க. அவங்க உயிரையும் பணைய வச்சு அவங்க டேலண்ட் வெரி அப்ரிஷியேட்டபிள். தேங்க்யூ. நல்லா இருக்கு இதெல்லாம். அச்சா அச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்ததுண்ணா. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுங்க. சூப்பர் டேலண்டா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பாட சொல்லுங்க. வருஷம் பாட மாட்டேங்கிறாங்க. சூப்பர். நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராண்ணா. செமையா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுடா. சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பர். சூப்பரா இருக்குங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. எப்படி நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? சொல்லிடு. சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. கிரேசி த்ரில்லிங்கா இருக்கு. நல்லா அருமையா இருந்தது. சூப்பரா இருந்தது சார். ஜம்மன் இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. செம்ம பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த லேடி பைக் ஓட்டால லேடி செம்ம சூப்பர். ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே. செமையா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உயிரை கையில பணைய வச்சு பைக் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ண வச்சிருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. தரமா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. உங்க பேர் என்ன? பவிஷ் நிக்கோல். பவிஷ். நிக்கோல். நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பர் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. செமையா வேற லெவல்ல. செமையா இருந்துச்சு. சூப்பர்ண்ணா. எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு கிரௌட் வந்து வெளியே வந்தாங்களோ அதே அளவு கிரௌட் வந்து மறுபடியும் உள்ள போயிட்டு இருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டோட உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த மரண கிணறும் பார்த்துட்டீங்கன்னா எல்லாரும் ஒரே டைமோட முடிச்சுக்கிறது இல்லை. ஒரு டைம் 2 டைமுக்கு மேல நிறைய பாக்குறாங்க. நாமளும் போவோம். என்ன நடக்குதுன்னு சொல்லி உள்ள பார்ப்போம். வாங்க. கிரௌடா நாமளும் போவோம். இந்த மரண கிணறுல இந்த லேடி வந்து பாத்துட்டீங்கன்னா உயிரை பணைய வச்சு ரேஸ் ஓட்டுறாங்க. இவங்க எங்க இருந்து வராங்க, இவங்க பேர் என்னன்னு கேட்போம். வாங்க. உங்க நேம் என்ன? பேர் என்ன? ஐஷா. எங்க இருந்து வரீங்க? தமிழ்நாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கான். சரி, ஓகே. சூப்பரா பைக் ஓட்டுனீங்கன்னு சொன்னாங்க. இந்த மரணகரண நிகழ்ச்சிக்கு வந்து டிஜே போட்டு பக்காவா பாட்டு போட்டு பயங்கரமா கலக்கிட்டு இருக்கிறது இவர் தான். இவர் பேர் என்னன்னு கேட்பவாங்க. என் பேர் வினோத். வினோத், எங்க இருந்து வரீங்க? நான் கேரளால இருந்து வரோம். சூப்பர். எப்படி இருக்கு நம்ம ஊர் திருவிழா? உங்க திருவிழா சூப்பர். நான் உங்க வருஷ கணக்கமா வந்துட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் வந்தாலும் இந்த கூட்டம் கம்மியா இருக்க மாட்டேங்க. கூட்டம் அள்ளிட்டே இருக்க. சூப்பர். நான் ஒரு வருஷம் கூட இந்த நிகழ்ச்சி விட்டது கிடையாது. எல்லா வருஷம் இந்த திருவிழாவுக்கு வந்துட்டு தான் இருக்கோம். பாட்டு பாத்துட்டீங்கன்னா டிஜே சூப்பரா போடுறீங்களே, மக்களுக்கு ஏத்த மாதிரி. ஆமா, அது என்னன்னா மக்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி தான் நம்ம செய்யணும். அப்பதான் மக்கள் விரும்பி நம்ம கிட்ட வருவாங்க. அதெல்லாம் அதுக்கு பொருத்தமான வீட்டு நம்ம போடுறாங்க. ஓகே, தேங்க்யூ வினோத். ஆசியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சந்தையானது நம்ம குருநாதர் சுவாமி கோயில் குதிரை சந்தை தான். இது வந்து 4 நாட்கள் நிறைவடைந்து இன்னைக்கு 5வது நாள் வந்து ஃபைனல் டேல இருக்கோம். ஃபைனல் டே வந்து டைம் வந்து இன்னும் ஒரு 7 மணி நேரம் தான் இருக்குது. இந்த டைமை வந்து நம்ம நெருங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா
மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா மரணக்கிணறு. இதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் கூட்டமாக வந்துட்டு இருக்கிறாங்க. வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எங்களாலேயும் ரொம்ப நேரம் வந்து வெயிலில் சுத்த முடியல. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா மரணக்கிணறுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருக்கோம். இங்கேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னாவே தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க லைனாக. இந்த ஷோ காட்டுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரேசர் எல்லாமே பைக்கை ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே எங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, என்ன எப்படி ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. தன்னோட உயிரை பணைய வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரேஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வாங்க பார்ப்போம். பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஆரம்பிச்சிட்டாருங்க, ஆரம்பிச்சிட்டாரு. அற்புதமாக ஓட்ட ஆரம்பிச்சுட்டா. புயல் மாதிரி ஓட்டாருங்க, புயல் மாதிரி. நிக்கிற நம்மளுக்கே நடங்குது. உண்மையாலுமே இது மரண கிணறு தாங்க, மரண கிணறு தான். இவர் வந்து இப்படி ரேஸ் ஓட்டி இவர் விழுகாத இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் ஒரு அறிவியல் ஒளிஞ்சிருக்குங்க. மைய நோக்க விசை தான் வந்து இவர் விழுகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் செயல்படுது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மரணக்கிணறுல இருந்து பார்த்தா இந்த மொத்த வியூவுமே வந்து கிளியரா தெரியுதுங்க. இங்க எவ்வளவு க்ரௌட் இருக்காங்க, மக்கள் வந்து எவ்வளவு அருமையா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பரா தெரியுது. இப்போ பிரேக் டான்ஸ் வந்து பக்கத்தில் ஆடிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க. மக்கள் வெள்ளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போது இங்கே இருக்கிற க்ரௌடை பார்க்கும்போதே தெரியுது. எவ்வளோ வெயில்லையும் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பைக்கு உள்ள வருது. முதல்ல ஒருத்தர் சாகசம் பண்ணதே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ 2-3 பைக்கு ரோரிங் சவுண்ட் கேட்குது. சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் வந்து இந்த பைக்கோட என்ஜின்ல இருந்து வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மக்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோட கண்டுகளிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படியே பக்கத்தில் அண்ணங்கிட்ட கேட்போம். ஆனா எப்படின்னா இருக்கு பார்க்கறதுக்கு? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. பாப்பா எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் பார்ப்போம். இப்போ நம்ம ஆவலா பார்த்துட்டு இருக்கிற அந்த லேடி ரேசர் ஆயிஷா அவங்க வந்து களத்துக்குள்ள வந்திருக்காங்க.
உண்மையாகவே பார்த்துட்டிங்கன்னா 20 நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் பார்த்துட்டிங்கன்னா உயிரை பணைய வச்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக வந்து பைக் ஓட்டினாங்க. எங்களுக்கு பார்க்கும்போதே ஒவ்வொரு நிமிஷமும் வந்து மனசுக்குள்ள அப்படியே திக் நிமிடங்களாக தான் இருந்துச்சு. இவ்வளோ சூப்பராக ஓட்டுவாங்கன்னு சொல்லி உண்மையாலுமே வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. 2 காரு 3 பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்துட்டு நார்மலாக வந்து ஃபீல்டில் வந்து ஸ்டைல் பண்ணலாம், பைக் ஓட்டும் போது வந்து ஸ்டைல் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ மேடம், சூப்பர். இப்போ ஒரு விவசாயி பார்த்துட்டீங்கன்னா சாட்டையோட கையில் நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த திருவிழாக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கேட்பாங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, 5 வயசுல இருந்து திருவிழா வந்துட்டு இருக்கிறேன். திருவிழா எப்படி இருந்துச்சுங்க? திருவிழா ரொம்ப அருமையா இருக்குது. கையில சாட்டைங்க யார் அடிக்கிறதுங்க? இது எங்க பண்ணையில் இருக்கிற மாடு ஆடு மாடு அடிக்கிறது. ஆடு மாடு அடிக்கிறதுக்கு. நீங்க விவசாயிகளை எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிறந்தா பிடிச்ச விவசாயி தான். பிறந்தா பிடிச்ச விவசாயி. விவசாயி கிட்ட பேட்டி எடுக்கிறது ஒரு பெருமை தான். வணக்கம், ரொம்ப நன்றி. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான கப்பலா இருக்கு. அதே மாதிரி மக்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டு இருக்காங்க. வாங்க எப்படி எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக எவ்வளோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த பாப்பா பாருங்க நம்மளுக்கு ஹாய் சொல்லுது. ஓகே, கொஞ்சம் சேரு சகதியமாக இருக்கு, அதனால இந்த சைடு போய்க்கலாம். ஆனால் இந்த திருவிழாக்கு எத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்கிறீங்க? நான் சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இருக்கேன். இப்போ 3 வருஷமா போடல. ஆனால் இந்த டைம் வந்துட்டு நல்லா பெருசாகவே போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த பெரிய டைட்டானிக், நம்ம அந்தியூர் டைட்டானிக் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குண்ணா. இப்போ புதுசாக பள்ளிக்கூடத்தில் போட்டிருந்தாங்க, பார்த்தோம். அப்புறம் இப்போ போட்டிருக்காங்க, போயிருக்கோம். நீங்கள் எந்த ஊருங்க? நான் சங்ககிரிங்கண்ணா. பாப்பா பேரே பாப்பா. சரி, மாமாக்கு பாய்ஸ் போயிருங்க. மாமாக்கு பாய் சொல்லுங்க. மாமாக்கு பஞ்சு பிட்டா எல்லாம் கிடையாதா? நோ சொல்லிருங்க. ஓ சரி சரி, ஓகே ஓகே. தம்பி உன் பேர் என்னப்பா? என் பேர் ரஃபீக்ண்ணே. ரஃபீக், எங்கிருந்து வரீங்க? நான் லோக்கல் தான், இங்கே தான். லோக்கல் தான். இந்த திருவிழாக்கு எத்தனை நாளாக வந்துகிட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்துட்டு இருந்தோம். 3 வருஷமா ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆனால் 3 வருஷத்துக்கு சேர்ந்த மாதிரி இங்கே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இப்போ கிட்ஸ்லேருந்து கேர்ள்ஸ் வரை எல்லாரும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்கப்பா. அது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கு. கிட்ஸ்ல இருந்து கேர்ள்ஸ் வரணும்னு அம்மா அடிக்கிறாங்க. ரஃபீக் என் தங்கச்சி அம்மா. தங்கச்சியா? ஓகே 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 ஓகே. அப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கு. இது வருஷம் இருக்கிறத விட மந்த்லி ஒன்ஸ் இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுற விதமாக கொஞ்சம் பார்த்து பழகிற விஷயமா நிறைய விஷயம் இருக்குங்க. எல்லாம் தெரியாது, குதிரை ஆடு மாடு அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஆனால் என்ன இது ஒரு ஃபீலிங் என்னன்னா, வருஷத்துக்கு ஒருக்கா வரக்காட்டி தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப மிஸ் பண்ண 3 வருஷமா இந்த வருஷம் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இந்த திருவிழா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சொல்ல வார்த்தைகள் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. இல்லை இத்தனை வருஷம் மிஸ் பண்ணோம், இப்போ சூப்பரா இருக்கு. எங்களுக்கு வந்துட்டு மதம் மொழி எதுவுமே வந்து தடை இல்லை. நாங்கள் எல்லாம் இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஃபீலும், நாங்கள் எல்லாமே தமிழர் அப்படிங்கிற ஃபீலும் இந்த இடத்துல கொடுக்கறது வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. ஒரு மத வேற்றுமை இல்லாமல் இந்த திருவிழாக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூருக்கு ஒரு பெருமையாகவும் இருக்கு. நம்ம அந்தியூர் டைட்டானிக்கை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப நீண்ட கியூவில் இருக்காங்க. கியூங்கிறது அந்த சைடில் இருந்து இந்த சைடு வரைக்கும் இருக்கு. இன்னும் நீண்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு கியூ ஆனது. டிக்கெட் வாங்குறதுக்கும் ரொம்ப அடிச்சு பிடிச்சி தான் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆடும்போதும் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட பயங்கரமாக சியர் பண்ணிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு வைப்பில் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அந்தியூர் டைட்டானிக்கை. போயிட்டு வரதே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய தூரி தான் அது, பார்க்கும்போதே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு அட்டம்ப்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கு. மக்கள்கிட்ட கேட்போம் வாங்க. எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 நிமிஷமா 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஆடிக்கிறேன். ஆடிடுவீங்க. அந்த தூரி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்க? பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றது. கோயில் எப்படி இருக்குங்க? திருவிழா எப்படி இருக்கு? எல்லாமே பயங்கரமா இருக்கு. தலை ஃபுல்லாக வந்தால் ஃபேமிலியோட வந்தால் நீட்டாக சுற்றி பார்த்து நீட்டாக போகலாம். எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க? ஓகே, சூப்பராக இருக்கு. எல்லாமே வரீங்களா? திருச்செங்கோடு. நீங்க எங்க இருந்து வரீங்க? சத்தியமங்கலத்துல சத்தியமங்கலத்துல இருந்து வரீங்க. எப்படி இருக்குங்க திருவிழா? ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ. அது வேற ரொம்ப எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. திருவிழாவில் எல்லாமே என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாமே என்ஜாய் பண்ண ப்ரோ. இப்போ கூட என்ஜாய் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கும். இப்போ கூட என்ஜாய் பண்ணிட்டு தான். இப்போ இங்க ஒரு முயல் மாதிரி ஒரு அக்கா நின்று இருக்காங்க, இவங்களை கேட்போம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? காசிபாளையத்துல இருந்து வரீங்க. திருவிழா எப்படிங்க இருக்கு? எனக்கு புதுசா இருக்கனால சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி திருவிழா இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கேன். எங்க பாத்திருக்கீங்க? எங்க ஊர்ல திருச்செங்கோடுல. ஓ, திருச்செங்கோடுல இருந்து திருவிழா போடுவாங்க. சரிங்க. பாக்குறதுக்கு அது கொஞ்சம் கியூட்டா இருக்குங்க அந்த முயல். தேங்க்யூ. கியூட்டா இருக்கா? ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் வரும் ப்ரோ. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அப்படியே வியூ பாயிண்ட் நிறையா இருக்குது, நிறையா தூரி நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. செம்ம என்ஜாய் பண்ணுறோம். குடும்பத்தோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாயாக பார்க்கலாம்.
நல்ல வைபோட தான் போறாங்க. இந்த திருவிழா எப்படிங்க இருக்கு? ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்குங்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க இங்க ஆப்பக்கூடல் புதுப்பாளையம்ல இருந்து வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு திருவிழா வருது. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. கேர்ள்ஸ் வந்து ஒரு கேங்கோட வந்திருக்காங்க. எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வணக்கம்மா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? லோக்கல் தாங்களா? 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த திருவிழா எப்படி இருக்கு? செம்மையா இருக்குண்ணா. செம்மையா இருக்கு, மாசா இருக்கு. இன்னைக்கு வந்து ஃபைனல் டே. இன்னைக்கு எல்லா தூரையும் ஆடிட்டீங்களா இதுக்கு முன்னாடியே? இப்ப எல்லாமே ஆட போறீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்துட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு தான் வரீங்களா? 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த திருவிழா எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு? எப்படி வைபா இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. திருவிழா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிச்சா? எக்ஸ்பெக்டேஷன் விட நல்லாவே இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனை விடவே நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூமா. வெயிலுக்கு வந்துட்டு தோரணம் கட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிளகாச்செல்லி மாவிளை தோரணம் மாதிரி. இந்த பஜ்ஜி கடையோட வாசனையும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. வாங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வணக்கம், எத்தனை வருஷமா நாங்க கடை போட்டுருக்கீங்க? ஒரு 30 வருஷமா போட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் வியாபாரமெல்லாம் எப்படின்னு இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணா. மழை இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மழை வந்தால் தான் இந்த கோயில் சிறப்பாங்க. அப்போ தான் வந்து சேரும் ஜெகதியமாக நடந்து போனால் தான் அதில் ஒரு சந்தோஷம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும். இப்போ இல்லைங்க, காலங்காலமாக மழை வருங்க. 30 வருஷமா கடை போட்டுருக்காரு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் பவானிங்க. திருவிழா எப்படிங்க இருக்கு? திருவிழா வந்து 3 வருஷம் கழிச்சு இப்பதான் நடக்குதுங்க. நம்ம வழக்கத்தை விட எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம். ரொம்ப நல்லா த்ரில்லிங்கா நல்லா இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. திருவிழாவை எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப தான் சொல்றீங்களே, கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம இருக்கு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க. தூரியெல்லாம் ஆனீங்களா? என்னங்க? தூரியெல்லாம் ஆனீங்களா? ஆமாங்க. எந்த தூரி பிடிச்சிருந்துச்சுங்க? தூரி கொலம்பஸ் தூரி. பெரிய அந்தியூர் டைட்டானிக். ஆமாங்க. அங்க இருக்கிற கொலம்பஸ் தான் பிடிச்சிருந்துச்சு. ஆமாங்க. ஓகேங்க. அந்த கொலம்பஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வரவேற்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரே டைம்ல வந்து 200 பேர் டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. உங்க பேர் என்னங்க? என் பேர் கீர்த்தி வாணிங்க. எங்க இருந்து வரீங்க? அந்தியூர்ல இருந்து வரோங்க. திருவிழா எப்படிங்க இருக்கு? திருவிழா நல்லா இருக்குங்க. 3 வருஷம் கழிச்சு போட்டிருக்காங்க. அதனால ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோட கூட்டமா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, நாமளும் இந்த சில்லியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சில்லி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இவங்களும் நல்லா ஸ்வீட்டா பேசுறாங்க. இங்க வந்துட்டு போற மக்களாகட்டும் எல்லாருமே வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து நம்மளுக்கு புதுசா கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கூட்டமா வந்து அதிகமா இன்னைக்கு ஃபைனல் டேங்கிறதுனால ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. நீங்க பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டா நின்று இருக்காங்க. அவங்க வந்து திருவிழாக்கு எப்படி என்ஜாய் பண்ணிருக்காங்க, என்ன வைபிள் இருக்காங்கன்னு பாப்போங்க. குட்டி ஐஸ்கிரீம் எனக்கு இல்லையா? இருக்கா? சரி, ஓகே. எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்னங்க? நாங்கள் பிரம்மதேசத்துலேருந்து வரோங்க. என் பேர் அரவிந்துங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கலாக டெய்லி வந்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரொம்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போ ஜாலியாக இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. தூரியெல்லாம் ஆனீங்களா? ஆடிட்டோங்க ஜி. ஆடிட்டேன். ரசிகர்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். எனக்கு முதல்ல என் தம்பி பாடுவோம். அப்படி பாட சொன்னா வாசிக்கிறாரு. அது எதா இருந்தாலும் டியூன்லயே சொல்லிடுறேங்க. டியூன்லயே என்ன பாட்டு பண்ணீங்க? இப்போ நம்ம புதுசா ரிலீஸ் ஆகிற தலைவர் போனோம். ஜெயிலர் தீம் மறுபடியும் போடுங்க. இது அண்ணாத்த தீமுங்களா? இப்ப நம்மளுக்காக ஜெயிலர் டீம் வாசிக்க போறாரு. வாசிங்க. சரி, ஓகே. நல்ல வைபிள் இருக்காங்க. எல்லாம் புதுவிதமான மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்துட்டீங்கன்னா ஒருத்தர் கேமரா கைமா சுத்திட்டு இருக்கிறாரு. இங்க வந்து என்னத்தை புகைப்படம் எடுத்தாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பவாங்க. வணக்கம், எங்க இருந்து வரீங்க? அந்தியூர் தான். அந்தியூர் தாங்களா? கேமராவோட சுத்திட்டு இருக்கீங்க. என்னென்ன போட்டோ எடுத்துருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? என்னென்ன என்ஜாய் பண்ணீங்க இந்த திருவிழால? இல்லை, அவ்வளோ அப்போ வழக்கம் போல தான் இருக்குது. ஸோ அதனால் 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, என்ன போட்டோ எடுத்தீங்க? உங்களோட பிக்லயே ஒரு நல்ல பிக் அப்படியே காமிங்க. ரொம்ப அமேசிங்கா வந்துட்டு போட்டோ எடுத்திருக்காரு. உங்க பேருங்க? தனுஷ்.
தனுஷ் தனுஷ் மாதிரியே இருக்காரு. ஆமாம் ஆமாம். ஓகே தேங்க்யூங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா 2 பசங்க நிக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம் தம்பி, எங்க இருந்து வரீங்க? நாங்கள் பவானிலேருந்து வரோங்க. கண்ணாடி 2 பேர்த்துக்குமே பார்க்கறதுக்கு சும்மா சூப்பரா இருக்குது. பார்க்கணுமா? 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக. ஆமாண்ணா, அப்போ நாங்களாம் பிள்ளைங்க பார்க்கணும், நிறைய பேர் பார்க்க முடியலாம். 2K கிட்ஸ் நீங்களா? நாங்கள் 2K கிட்ஸ், ரெக்கட் பாய். ஓ, நீங்களா சாக்லேட் பாய்ஸ் இல்ல ரக்கட் பாய்ஸ்? ரெக்கட் பாய்ஸ். சூப்பர் தம்பி. உங்க பேர் என்ன? கவின்ண்ணா. கவின். ஆனா பேரு சாக்லேட் பாயா இருக்கு. இன்ஸ்டா ஐடி வந்து டியோ பிள்ளைங்க. உங்க பேரு? சசிகுமார். சசிகுமார். அந்தியூர் கருடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் வந்து ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு குருநாசாமி கோயில்ல சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. செம்மொழி சாம்பளையங்கண்ணா. உங்க பேர் என்னங்க? நான் செல்வா. செல்வா. இந்த திருவிழாக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்தே வந்துகிட்டு இருக்கேன். ஒரு 2 வயசு குழந்தையிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு 22 வயசு. இப்போ எப்படி என்ஜாய் பண்றீங்க இந்த திருவிழா? எப்பயுமே இந்த 3 வருஷமா இல்லாதனால இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. தூரியல் ஆனீங்களா? ஆளுங்கண்ணா. ரொம்ப வந்துட்டு மாசம் ஒரு கேங்கா வந்திருக்காங்க. ரொம்ப சேர்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு திருவிழா? ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. 3 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய கூட்டமா இருக்கு. எங்க இருந்து வரீங்க? நான் லோக்கல் தான். அவங்கெல்லாம் வெளியே திருச்செங்கோடு, சங்ககிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. உங்க ஃப்ரெண்ட்ஸை வெளியில இருந்து வர சொல்லி? ஆமாம், வெளியிருந்து வர சொல்லியிருக்காங்கண்ணா. ஓகே. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு திருவிழா? ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் டைமு. நாங்கள் வந்து நான் வந்து திருச்செங்கோட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே எங்கள் ஆஃபீஸ் மட்டும் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கோம். நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்குங்க திருவிழா? நல்லா இருக்குங்க. தூரியல் ஆனீங்களா? இல்ல இனிமேல் தான் ஆட போறோம். இனிமேல் தான் ஆட போறீங்களா? மாட்டு சந்தை, குதிரை சந்தையெல்லாம் ஆஹா பார்த்தீங்களா? இல்லைங்க, இனிமேல் தான் எல்லாமே பண்ணுவோம். இப்பதான் வந்தோம். வெயில் அடிக்குது, பரவாயில்லையா? அது பரவாயில்லைங்க. தெரியலையா? வெயில் தெரியாத அளவுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கா? பண்றோம், இனிமேல் தான் பண்ணுவோம். என்னென்ன நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? என்னென்ன பிடிச்சிருந்துச்சு? இப்போதான் உள்ள வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எல்லாம் ஒன்று பார்க்கணும். இதில் பார்த்துன்னா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஈரோட்லேருந்து வரோம். இந்த திருவிழாக்கு வருஷம் வருவீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம்? வருஷம் வருவோம். எப்படி இருக்கு? 3 வருஷம் இல்லாத இந்த திருவிழா இந்த வருஷம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பர். என்ன என்ஜாய் பண்ணீங்க? எல்லா கேமும் விளையாடுவோம். இப்போதான் வந்திருக்கோம் விளையாடுவோம். குட்டிமா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? திருவிழா என்ஜாய் பண்றீங்களா? ஆ மாட்டு சந்தை, குதிரை சந்தையில பாத்தீங்களா? பார்த்தேன். ஆனா குடும்பத்தோட திருவிழாக்கு வந்திருப்பீங்களாட்டு இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இங்கே பக்கத்தில் பிரகாஷ் சொகனாச்சி அம்மன் கோயிலுங்க. சொகனாச்சி அம்மன் கோயில். திருவிழா எப்படிங்கண்ணா இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு. இந்த குட்டி என்னென்ன என்ஜாய் பண்ணீங்க? ஜாலியா இருக்குது. ரங்கராட்டிலாம் நல்லா இருக்குது. ஜாலியா இருக்குது. ஜாலியா இருக்கு. நீங்க உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே ஸ்பெஷலா இருக்கு இந்த வருஷம். நல்லா இருக்கு. என்ஜாய் பண்றோம். அக்கா உங்களுக்கு என்னங்க பிடிச்சிருந்துச்சு? எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா தூரி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா நல்லா சுத்தி ஆடிட்டு இருக்காங்க. நல்லா ரொம்ப சேர் பண்ணி ஒரு சிலர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து நல்லா பயம் வந்து கண்ணுல தெரியுது. அந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்காங்க. அந்த தம்பி மட்டும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு டாடா காமிச்சு ஆடிட்டு இருக்காப்புல. மற்ற எல்லாருமே கொஞ்சம் பயந்து தான் ஆடிட்டு இருக்காங்க. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தூரி எப்படி இருந்துச்சுங்க? சூப்பராக இருந்துச்சுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பயமா இருந்துச்சா இல்ல ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணணும். எப்படி இருந்துச்சுக்கா? ஜாலியாக இருந்தது. எப்படி இருந்துச்சுங்க? சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். நல்லா தான் ஃபுல் என்ஜாய்மெண்ட். நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பயமா இருந்துச்சா? பயமா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உங்க பேர் என்ன? ஹரிஸ்ரீ. ஜாலியா இருந்துச்சு. கௌதம். பயந்துக்கலையா? ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்கள் ஜம்பை பெரியமோளபாளையம் பவானி. பவானியில இருந்து வரீங்க. நான் சாட்டை எதுக்குங்கண்ணா? சாட்டை கோயிலுக்கு வந்தால் வாங்குவோம். ஓகேண்ணா. திருவிழா எப்படிங்கண்ணா இருக்கு? எப்படி என்ஜாய் பண்றீங்கண்ணா? பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பாப்பா உங்களுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? உங்க பேர் என்ன? வினோதினி. வினோதினி. ஓகே. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம். லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் சாப்பாட்டு கடை இந்த சைடில் எல்லாம் பானிபூரி இது மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு மேகி கடை வந்து தெரியுது. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. மேகி மேலே தொங்கிட்டு இருக்காங்க. தம்பி மேகி கிடைக்குமா? மேகி இன்ஸ்டன்டா 2 நிமிஷம் தானே போட்டிருக்கீங்க, மறுபடியும் 10 நிமிஷம் ஆகுங்கிறீங்களே. இப்போதான் கடையை ஓப்பன் பண்ணோம். இப்போதான் கடை ஓப்பன் பண்றீங்க. ஓகேங்க. சரி, இங்கேயே மேகி சாப்பிடலாம்னு நினைக்கிறோம். சாப்பிடலாம். எங்க இருந்து வரீங்க? நாங்கள் அந்தியூர்லேருந்து வரோம். அந்தியூர்லேருந்து வரோம். இந்த திருவிழா எப்படி இருக்கு உங்களுக்கு? சூப்பராக இருக்கும். 4 வருஷம் கழிச்சு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்கள் ஆம்பூர்ல இருந்து வரோம். ஆம்பூர்ல இருந்து இந்த திருவிழா வரீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இங்கே வந்திருக்கோம். ஆம்பூர்ல இருந்து இந்த திருவிழாக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் கேரளாலேருந்து வரேன். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம திருவிழாக்கு. குட்டி பாப்பா உங்க பேர் என்ன? கேட்கப்படுறாங்க பாப்பா. உங்க பேர் என்ன? என்னையே அடிக்கிறாங்க. திருவிழா என்ஜாய் பண்றீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுறோம்.
இந்த மாதிரி திருவிழா பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? பார்த்துருக்கேன். ஆனால் இது புதுசாக இருக்கு. அந்தியூர்ல கொஞ்சம் புதுசா இருக்கு. ஆமா. தூரியெல்லாம் ஆனீங்களா? இல்லை, இனிதான் போகணும். நாங்கள் எங்கே இருந்த லோக்கல் தானா. ஆமாண்ணா. ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கு? அதான் வருஷம் பயங்கரமாக இருக்குண்ணா. என்ன இந்த வருஷம் லாக்டவுன் எல்லாம் காட்டி போடல, மற்றபடி எல்லாம் பயங்கரமாக இருக்குண்ணா. பயங்கர என்ஜாய் பண்ணுறோம். வெயிலுக்கு தானே ஐஸ்கிரீம் திம்பான்னு, மலைக்கு ஐஸ்கிரீம் திம்பா. ஆனால் மலைக்கு சில ஐஸ்கிரீம் திம்பாங்க. அந்த லப்பர்ஸு அவங்கள போகிறாங்களே, அதெல்லாம் சைக்கோத்தனமாக. சிங்கிள்ஸ் நாமளாம் சிங்கிள்ஸ் பாய்ஸ், இவங்களா சிங்கிள்ஸ் பாய்ஸ். எல்லாருமே சிங்கிள்ஸ் தான், உங்களை தவிர. கேமராமேனையும் தவிர நாங்களாம் சிங்கிள்ஸ். நீங்கள் கமிட்டட் தானே? சிங்கிள். ஆனால் என்ன சொல்கிறேன், உண்மை சொல்லலாம். சிங்கிள் தான்ப்பா. நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? நான் 90s சிங்கிள்ப்பா. 90s கிட்ஸா? பரவாயில்ல, இந்த மாதிரி தான். இந்த 2K கிட்ஸ் தான். ஆனால் நான் சிங்கிள்ஸ். ஓகே 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 கண்ணு. நல்லா இருக்கு. எங்க இருந்து வரீங்க? கவுந்தப்பாடி. கொடையோட வந்துட்டீங்களா? ஆமா, கொடையோட வந்துட்டோம். மழை வந்துருச்சுன்னா ஆமா, அதனால. ஆனா வெயிலுக்கு உபயோகமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அது குட்டி ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? கடை மாமாக்கு ஐஸ்கிரீம் தருவீங்களா? மாமாக்கெல்லாம் வேணாம். மாமாக்கு ஐஸ்கிரீம் மாமாக்கு ஐஸ்கிரீம் வேணாம். இல்ல இல்ல. திருவிழா எப்படி இருக்குங்க? நல்லா தான் இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 வருஷம் கழிச்ச அப்புறம் இப்போ பரவாயில்ல. கூட்டம் நல்லா கூட்டமாக தான் இருக்கு. ஓகே, நன்றி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பவானி கவுந்தப்படியில். கவுந்தப்பாடியில இருந்து வரீங்களா? இந்த திருவிழா எப்படிமா இருந்துச்சு உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு. தூரியெல்லாம் ஆனீங்களா? இனிமே தான். இப்பதான் போறீங்களா? பாப்பா நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? இப்பதான் போறேன் நாங்க. எங்க இருந்து வரீங்கப்பா? ஜாண்டாபுரத்துல இருந்து வரோம். திருவிழா எப்படி இருக்கு? திருவிழா நல்லா இருக்கு. இந்த மாதிரி கூட்டம் இதுக்கு முன்னாடி இல்லை இல்லை, இதுக்கு இப்போ பார்த்ததே இல்லை. தூரியெல்லாம் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. எங்க இருந்து வரீங்க? அஸ்வந்த். அஸ்வந்த். திருவிழா எப்படி இருந்துச்சு? எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. என்னென்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து அந்த போட் இப்படி பண்றது, நெக்ஸ்ட் மரண கலரு, அதெல்லாம் பிடிச்சிருக்கு. கிணறுல பைக் எப்படி ஓட்டுனாங்க? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? குட்டி உங்களுக்கு? எங்களுக்கு ராட்டனம் பிடிச்சிருந்துச்சு, போட்டிங் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மரண கண்ணு பிடிச்சிருச்சு. உங்களுக்கும் மரண கிணறு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நீங்க பைக் ஓட்டுவீங்களா? பழகிக்கலாமா? எப்படி ஓட்டுனாங்க? செம்மையா ஓட்டுனாங்களா? ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சா? நீங்க எந்த ஊர்ல? நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். அக்கா வீட்டுக்காக அந்தியூர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வெயில் தான் ரொம்ப ஓவரா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. பிடிச்சிருந்துச்சுங்க? ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நம்ம கோயில் நோம்பி சொல்லணுமா? அதில் கிளப்பிடலாம். இந்த சைடில் வந்தோடனே பசங்க பயங்கர வைபிள் இருக்காங்க. அநேகமாக 2K கிட்ஸ் தான் நினைக்கிறேன். அண்ணா இது என்ன கண்ணா ஊதிட்டே இருக்கீங்க? ஃபங்க்ஷன்னா இது தேவனா? இது இருந்தா தான் நம்மளுக்கு எதுவுமே இல்லாம போகலாம் பாருங்க. அது அப்படி கணக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் பவானியில இருந்து. திருவிழாவை எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஜாலியா இருக்கு. வேற லெவல் பண்ணலாம். இல்ல இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம ரொம்ப ஆர்வமா வந்திருக்கிறோம். இங்க குழந்தைங்க அழகா வந்துட்டு போட்டிங் பண்றாங்க. நம்ம வந்து ஏற்காடு, ஊட்டி இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனா நம்ம வந்து போட்டிங் பண்ணுவோம். பட் குட்டியா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து வாட்டர் ஃபில் பண்ணி குழந்தைங்களை வந்து போட்டிங் பண்ண வைக்கிறாங்க. குழந்தைங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பொண்ணு பேக்ல ஓடிட்டு இருக்காங்க போட்டு. ஃப்ரெண்ட்லி ஓடிட்டு இருக்காங்க. நல்லா சந்தோஷமா பேரண்ட்டை பார்த்துட்டு ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கண்ணா. நாங்கள் இருந்து லோக்கல் தான். லோக்கல்லேருந்து வரோம். பேர் என்ன தம்பி? என் பேர் கோகுல்ண்ணா. கோகுல் கிருஷ்ணன். இந்த திருவிழா உங்களுக்கு எப்படி இருக்கு? திருவிழா பயங்கரண்ணா. இந்த இட்டுப்பட்டி ஊர்லேயே பயங்கரமான திருவிழாண்ணா. இது எங்கிருந்தெல்லாம் வராங்க தெரியுமா? பெங்களூர், இந்த மாதிரி சென்னை, எல்லா பக்கமும் ஃபேமஸான கோயில் இந்த திருவிழா. குருநாத சாமி கோயில்னு எடுத்துக்கிட்டாவே பயங்கரமான ஃபேமஸான கோயில் இந்த கோயில் தான். 3 வருஷம் இல்லாத திருவிழா இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது? உங்கள் எக்ஸைட்மெண்ட் வந்து எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செஞ்சுதா? பூர்த்தி செஞ்சதுண்ணா. அதாவது முதல் வருஷம்லாம் இந்த பக்கம் இந்த சைடு இருக்காது, அந்த சைடு மட்டும்தான் இருக்கும். இப்போ 2 சைடுமே போட்டு பயங்கர கிராண்டாக பண்ணியிருக்காங்க. எல்லா நாளுமே பயங்கரமாக எந்த இது வந்தாலும் இந்த அழிஞ்சு போகாத ஒரு இதுனா நம்மளோட குருநாசாமி கோயில் தான். எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை காலம் போனாலும் இது வந்து அழியாது. இது பயங்கரமான ஒரு ஃபேமஸான கோயில். காலம் வர வளர்ந்துட்டே போகுமே தவிர என்றைக்குமே இது கீழே போகாது, என்றைக்குமே மேலே தான் போகும். நன்றிங்க தம்பி. மகேந்திரன். நானும் எல்லாமே ஒரே ஒரு பசங்க தான். உங்களுக்கு எப்படி திருவிழா இருந்துச்சு? எனக்கு எப்பயுமே எல்லாமே சொன்ன நான் நீட்டாக இருக்கேன். எல்லாம் இது பண்ணுறாங்க. இருந்துச்சுன்னா ஒன்றும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதுவும் நல்லா தான். மழை இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா பயங்கரமாக போட்டிருப்பாங்க. தோப்பூர்ல இருந்து. இந்த கோவில் திருவிழா எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. தூரியெல்லாம் ஆனீங்களா? நான் ஆடினாங்கண்ணா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எந்த தூரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எங்களுக்கு செயின் வீல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த திருவிழா பூர்த்தி செஞ்சுதான்? ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு.
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்களா? இல்லை, ஆமாங்க, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ரொம்ப இன்னைக்கு லாஸ்ட் டே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நிறைய கூட்டமாக இருக்குது, நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருந்துங்க. இந்த அந்தியூர் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நீ சூப்பராக இருக்கா? என்ஜாய் பண்றீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுறோம். குக்கிங் ஆளுக்கு தான் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். உங்க பேரு? நாகராஜுங்க. நாகராஜ். கொலம்பஸ்னாவே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஜாலியா இருக்கா? பாப்பா நீங்க? நானும் ரொம்ப ஜாலியாக இருக்கு. இந்த கொலம்பஸ் தூரி எப்படி என்ஜாய் பண்றீங்க? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நாங்க 7 வருஷமா வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு வச்சுக்கோங்களேன். அது அதுவும் இந்த குருநாதசாமி கோயில் குதிரை சந்தைனா ரொம்ப ஃபேமஸ் நம்மளுக்கு கருடாச்சாரத்துக்கு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க பெருந்தலையில இருந்து வரோங்க. பெருந்தலையில இருந்து வரோம். நாங்க 8 வருஷமா வந்துட்டு இருக்கிறோங்க. 8 வருஷமா வந்துட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த தூரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த தூரிக்கு. ஓ, அந்த தூரிக்கா? பயமா இருக்காதா? ஆஹா. பயமா இருக்காதா? ஆஹா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கட்டிபாளையம். கட்டிபாளையத்துல இருந்து வரீங்களா? திருவிழா எவ்வளவு ஜாலியா இருக்கா? நல்லா என்ஜாய் பண்றீங்களா? வருஷம் வருஷம் திருவிழாக்கு வருவீங்களா? ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தூரி எது? டிராகன் தான் ரொம்ப பிடிச்சதா? அது ஆடிட்டீங்களா? இப்போ என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். டாடா. உங்க பேர் என்ன குட்டி? பவிஷ் நிகுல். பவிஷ் நிகுல். நல்லா இருக்கா? இது பிடிச்சிருக்கா? ஓகே, நல்லா என்ஜாய் பண்றீங்களா? ரெண்டு கையில அடிங்க. நான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டோங்க. நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்ததுங்க. இந்த திருவிழா எப்படிங்க இருந்துச்சு உங்களுக்கு? இந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக இருந்தது. 3 வருஷங்களா இல்லை, இப்போ முதல் முறையாக நடக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. மக்கள் எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க. அதிக கூட்டங்கள் இருக்கிறது. தினமும் இன்று நாளையோட செவ்வாயோட முடிவடைகிறது. இந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரதிஷ்பிட்ட கோயில் ஜாலியாக இருக்கு. வரீங்க? நாங்கள் அந்தூர்லேருந்து தான் வந்தோம். ஆமாம், எல்லாம் செம்மையா இருந்துச்சு. இது இல்லாமல் நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம். இப்போ ரொம்ப இதாக இருக்கு. நிறைய தூரம் வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. நீங்களா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா பிடிச்சதா? பிடிச்சதுன்னு சொல்லு. எங்க இருந்து வரீங்க? ஈரோடுண்ணா. இந்த திருவிழா எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஒரு ரைடு தானே போனோம், வந்துருச்சுண்ணா. எந்த ரைடுங்க? நான் அந்த பெரிய ராட்டினம்ண்ணா. எங்கே அது ராட்டினம்? அது பேர் என்னன்னா கொலம்பஸ்ண்ணா. கொலம்பஸ். பெரிய அந்தியூர் டைட்டானிக். அதுக்கு பேர்லாம் தெரியலண்ணா. கலக்கி விட்டுருச்சுண்ணா. சாப்பிட்டாச்சுங்களா? இல்லைண்ணா, சாப்பிட்டுருந்தேன்னா வந்திருக்கும், கன்ஃபார்ம் வந்திருக்கும். இதோ இவர் என்னை கடிச்சு வச்சிட்டாரு பயத்தில். சரி வரேண்ணா. ஓகே பஸ். நாங்கள் மேச்சேரியிலேருந்து வரோம். ஆமாங்க. வருஷம் வருஷம் திருவிழா வருவீங்க? வருஷம் வருஷம் வரோம். இந்த திருவிழா எப்படி இருக்கு? செம்ம ஜாலியாக செம்மையாக இருக்குங்க. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம், பயங்கர க்ரௌடு. அதுவும் லேட்டந்தூரியெல்லாம் போனால் கூட்டம்லாம் அப்படி மேலே வந்துட மாட்டேங்குது. பயங்கரமாக இருக்குது. பொண்ணுங்க நிறையா இருக்காங்க. நல்லா ஜாலியாக இருக்குது. இன்னும் பசங்க நல்லா கூட்டம், சரியான கூட்டம். விஜய் பாட்டு ஞாபகம் வரும் உங்களுக்கு? விஜய் பாட்டு என்ன படம்? அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பாட்டு வருது, வந்து போகுது. அப்பப்போ ஒருத்தரை பார்க்குறப்ப ஒவ்வொரு பாட்டு வருது. வந்திருக்கிறாங்க. நீங்க வேற நல்லா வீட்டுக்காரமா வீட்டில் விட்டு வந்துருக்கேன். சைட் அடிக்க வந்துருக்கேன். நீங்க பாத்தீங்களா? எதுக்கு இங்க திருவிழாக்கு வர்றது? ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு எல்லாம் வருதுங்க. வந்தோமா ஜாலியாக கண்கொள்ளா காட்சியாக பார்த்துட்டு ஜாலியாக ஐஸ் சாப்பிட்டோமா போனோமா இருக்கலாங்க. கோயிலுக்கு போகிறோமாலையோ இங்கே வந்துடுவோம். சாமி முத நாள் பார்க்குறோமா இல்லையோ இங்கே வந்து ஜாலியாக சுற்றிட்டு போக வேண்டியதான். 5 நாள் பண்டிகைக்கு 5 நாள் வந்துடுறோம். மேச்சேரியிலேருந்து 5 நாள் வந்துடுறீங்க? அம்மா வந்தே ஆகணும்ல. இது அப்புறம் அது இத்தனைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாப் தான். 3 பேர் இபி ஸ்டாப், 3 பேர் லீவை போட்டு, 3 பேரும் இபி ஸ்டாப் தான். லீவை போட்டு வந்தாச்சு. இந்த குருநாதர் சுவாமி கோயில் திருவிழான்னு வந்து பார்த்துட்டோம்னாவே அந்தியூர் மக்களுக்கு வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரின்னு சொல்லலாம். எங்கள் கூட படித்த பசங்க எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறதுக்கு இது ஒரு அன்பான தருணமாகவும் இருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா குமரேசன் என் கூட படித்த பையன் தான். எதர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய பேர்த்த மீட் பண்ணுவோம். வணக்கம் நண்பா. வணக்கம். வணக்கம். திருவிழா எப்படி நண்பா இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்குது. 3 வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க. ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்த்தோட ரொம்ப நிறைய இருந்துச்சு. தூரியாகட்டும், ஒரு அந்தியூருக்கு ஒரு பெருமை சேர்க்க கொடுத்து இந்த குருநாதர் கோயில் விசேஷம். குட்டி என்ஜாய் பண்ணீங்களா திருவிழாவை? ஓகே சார். ஓகே. ஓகே, ஜாலியா தூரியெல்லாம் ஆனீங்களா? அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். பவானி குமரபாளையம். எங்களுக்கு பரம்பரை தொழில் தான். இந்த குருநாதர் சுவாமி கோயில் திருவிழாக்கு எத்தனை வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன்? நான் குழந்தையிலேருந்தே வந்துட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ஆரம்பத்தில் வந்து குதிரை வண்டி இங்கே வாடகை ஓட்டுவேன். இங்கேருந்து கோயிலுக்கு போகிறது வர குதிரை வண்டி. அதுக்கப்புறம் அப்படி ரேஸுக்கு வந்தோம். அப்புறம் வியாபாரம் பண்ணுவோம் வருஷம் வருஷம்.
வாங்கிட்டு போவோம், நல்ல குதிரை வந்து வாங்கிட்டு போவோம். வண்டி பழகின குதிரைலாம் கொண்டு வந்து விற்போம். நாங்களாம் வண்டி பழக்குவோம் எல்லா குறையும். அதெல்லாம் ஒன்றும் மாட்டாங்க, அதெல்லாம் தொல்லை நீங்கள் பயமாக தானே இருக்குது. ஓகேங்கண்ணா, தேங்க்யூங்கண்ணா. நாங்கள் அந்த வந்து பரம தொழிலாக பண்ணதுனால இதை விட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா ஊருக்கும் ரேஸுக்கு போவோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் போவோம். எல்லா பக்கமும் நான் ஜெயிச்சிருக்கிறேன். என் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லா பக்கம் ஜெயிப்பாங்க. வெளியாளுங்களாம் நமக்கு ஒரு யாரும் ஓட்ட மாட்டாங்க, ஃப்ரெண்டுங்க நாங்கள் மட்டும்தான். நாங்கள் ஜெயிக்காத ஊரே கிடையாது, எல்லா ஊரும் கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிருக்கிறோம். பவானி குமராபாளையம் கற்பகநாயகர் சிங்காரன்னு சொன்னாவே தெரியும் எல்லாத்துக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா விலங்குகள் மேலே வந்து ரொம்ப பாசம் வச்சுருக்கிறவங்க. நம்ம வந்து இந்த குதிரைக்கு வந்து ஒரு பேர் வச்சுருப்பீங்க. இந்த குதிரைக்கு என்னென்ன பேர் வச்சுருக்கீங்க? இதுக்கு சம்மன் குதிரைங்க, அதுக்கு பேர் செவலை, இதுக்கு பேர் அப்ளேக்கு. இல்லை இதுக்கு தனியாக பேருக்கு இது இருக்குங்களா? இல்லை குதிரை நேரம் தான் சம்மன். ஆமாம். நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ விழாவோட 4 நாள் முடிஞ்சு 5வது நாள் ஃபைனல் டே, ஃபைனல் செஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபைனல் செஷனில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸாக இருந்த ஸ்ரீ அழகுமுருகன் ஹோம் அப்ளையன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் அந்தியூர், கவுந்தப்பாடி மற்றும் குருவிரெட்டியூர், வேகம் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்தியூர், ஸ்ரீ செந்தில் ஸ்டோர்ஸ், ஸ்ரீ செந்தில் சூப்பர் மார்க்கெட் அந்தியூர், பெருமாள் பட்டு சென்டர் அந்தியூர், வரம் இயற்கை அங்காடி அந்தியூர், MS ஸ்டீல்ஸ் அந்தியூர், பந்தல் பாலு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸின் மகாலட்சுமி நகர் அந்தியூர், மதுரம் குடும்ப உணவகம், SSM காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அண்ட் பிசியோதெரபி கல்லூரி, சினியம்பலம் ஜம்பை பவானி, வாசன்கோ அந்தியூர், வினைதிகா கவுண்டர் சித்த வைத்தியசாலை சின்ன கொல்லம்பட்டி சேலம், RKG நெய், திருமதி கோல்டு சமையல் எண்ணெய், குளவி மசாலா, சிந்து செலிமாஸ் மல்டிப்ளெக்ஸ் அந்தியூர், A to Z ட்ரீம் டெக்கர்ஸ் அந்தியூர் மற்றும் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் மாண்புமிகு அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் AG வெங்கடாச்சலம் அவர்களின் சார்பாக மற்றும் கருவா டிவியின் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து தலைவாய்ப்பேட்டை பக்கம் நான் உரிச்சேரி. தலைவாய்ப்பேட்டை பக்கம் உரிச்சேரியிலிருந்து வரீங்க? ஆமாங்க. ஆனால் இந்த திருவிழாக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க? நாங்கள் ஒரு 15 வருஷம் வரேண்ணா. 15 வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த திருவிழா 3 வருஷம் இல்லாத மாதிரி இந்த திருவிழா இந்த வருஷத்தில் போட்டிருக்கோம். இது வந்து எப்படி இருக்குங்க அந்த திருவிழா? அண்ணா அது பயங்கரமாக இருக்குண்ணா, பயங்கரமாக இருக்கு. நீங்களும் பயங்கரமாக பண்ணுறீங்க. ஓகே ஓகேங்கண்ணா, நல்லா என்ஜாய் பண்ணீங்களாங்கண்ணா? அருமையாக இருக்குங்க. ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குங்கண்ணா, எல்லாம் மேட்சுக்கு மேட்சாக போட்டு. நன்றி சொல்லுங்க எல்லாருமே. குட்டி உன் பேர் என்ன குட்டி? நிரஞ்சனி. நிரஞ்சனியா? குட். உங்க பேர் குட்டி? மௌலினி. எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த திருவிழாவை? ஜாலியா இருந்தது. ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? தூரியல ஆனீங்களா? ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? கண்ணா எங்க இருந்து வரீங்கப்பா? அண்ணா எடப்பாடி. எடப்பாடியில இருந்து வரீங்களா? ஆமா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இந்த திருவிழா? அண்ணா ரெகுலரா வருங்க. ரெகுலரா வரீங்களா? 3 வருஷம் திருவிழா இல்ல, இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அண்ணா ரொம்ப செலிப்ரேட்டா இருக்குண்ணா, ரொம்ப என்ஜாய்மெண்டா. நல்ல வைப் இருக்கா? வைப்பிங்கா இருக்கு. எல்லாமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இல்ல சாப்பிடலாம். ஓகே. கண்ணாடி சூப்பரா இருக்குண்ணா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. நீங்க என்ன பண்றீங்க? நான் படிச்சிட்டு இருக்கேண்ணா, காலேஜ். இந்த வருஷம் திருவிழால என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? பயங்கரமா இருக்குண்ணா. பயங்கரமா இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சு? ஸ்பெஷலா என்ன பிடிச்சிருந்துச்சு? பொண்ணுங்களாம் அழகா இருக்காங்கண்ணா. ஓகே, தேங்க்யூ. வணக்கங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் காட்டூர் செம்முச்சாமலையம். 3 வருஷம் இல்லாத இந்த திருவிழா இந்த வருஷம் எப்படி ஸ்பெஷலா இருக்கு? 3 வருஷம் மிஸ் பண்ணிட்டேன், இந்த வருஷம் மிஸ் பண்ணக்கூடாதே வந்திருக்கு. எல்லாரும் வெளியூர்ல இருந்துலாம் வந்திருக்காங்க. இந்த திருவிழால என்ன உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே ஸ்பெஷல் தான், திருவிழாவே நமக்கு ஸ்பெஷல் தான். ஆசியாவிலே பெரிய திருவிழா நம்மளே தான். இவர் வந்து சாதாரணமான ஆள் இல்லைங்க, இவர் ஒரு யூடியூபர். கிட்டத்தட்ட 50K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. யூடியூப் ஐடி சொல்லிருங்க. என் இன்ஸ்டாடி வந்து திலீப் 390, 50K ஃபாலோவர்ஸ். திலீப் 390. எல்லாம் இவர் வந்து நல்ல டிராவலருங்க, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனு. எல்லா பக்கம் டிராவலிங் போவாங்க. ஒரு அதே மாதிரி இங்கேயும் டிராவலராக வந்திருக்காரா இல்லை மக்கள் ஊருக்காரன், இந்த ஊருக்காரன் வந்திருக்காரு. ஓகே. வணக்கம் சார், கவுந்தப்பாடியிலேருந்து வரேங்க. எத்தனை வருஷமா இந்த திருவிழாக்கு வந்து? நாங்கள் ஒரு 15 வருஷமா வந்துட்டு இருக்கிறோங்க. 15 வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு இந்த திருவிழா? சார் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா வரைக்கும் சேல்ஸ் போகிற அளவுக்கு நல்ல குதிரையெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்துட்டு இருக்குதுங்க. எல்லாம் எங்கள் தெரிஞ்சவங்களோட குதிரை தாங்க, நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. நல்ல குதிரை தந்தால் மாட்டுத்தந்தர்கள் நல்லா ஃபேமஸ், இந்திய அளவில் நல்லா ஃபேமஸுங்க. ஆமாங்க சார். ஆனால் இந்த திருவிழாவில் தூரி கடை இதெல்லாம் எதுவும் பார்த்தீங்களாண்ணா? அதாவது வேறு லெவலில் இருக்குதுங்க. அதாவது இந்த வருஷம் வந்து கொரோனாக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு திருவிழா நடத்துறதுனால ரொம்ப அதிகமாக நல்லா சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு, திருப்தியாக இருக்கிற அளவுக்கு எல்லாமே இருக்குது. ரேட்டு எல்லாம் கம்மியான ரேட்டு தான், கரெக்டாக இருக்குதுங்க. ஆமாங்க. வணக்கம். எந்த ஊர்ல இருந்துமா வரீங்க? ஓலகடம். இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சுங்க? சூப்பரா இருக்கு. எந்தெந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணீங்க? இங்க வந்து தூரி எல்லாமே செம்மையா இருந்துச்சு. குதிரை விளையாட்டு எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கா? குட்டி உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன்ல? குதிரை தான் பிடிச்சிருந்துச்சா? பாத்தீங்களா எல்லா குதிரையும் நல்லா இருக்கா? சரி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? டிராகன் தூரி. டிராகன் தூரி பிடிச்சிருந்துச்சு. ஆனீங்களா? நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? வணக்கங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க பிரம்மதேசம்ல இருந்து வரோம். ஆமா. இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? பிறந்ததுல இருந்தே வந்துட்டு தான் இருக்கோம். இந்த கோயில்ல என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு?
தூரி என்ன தூரி? ஜெயிண்ட் வீல் பயப்படாத ஆடுவீங்களா? எல்லா தூரியுமே ஆடுவேன். நீங்க எந்த ஊர்ல? பூனாச்சி. உங்களுக்கு இந்த கோவில் எத்தனை வருஷமா வந்துட்டீங்க? நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக ஃபெஸ்டிவல் இல்லை, அதனால அப்போ மட்டும் வரல, மற்ற எல்லா வருஷமும் வந்துட்டு தான் இருக்கேன். இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எல்லாமே பிடிக்கும், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், வந்தாவே ஜாலியாக இருக்கும், அதனால வருவேன் எல்லா வருஷமுமே. ஃபைனல் டே இன்னைக்கோட கிட்டத்தட்ட இந்த திருவிழா மிஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. இந்த மொமெண்ட்டை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, நைட்டு ஃபுல்லாக இருந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் தாங்குற அளவுக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போவோம், அதனால மிஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஆமாம். நம்ம ஸ்பான்சர்ஸ் அழகுமுருகன் ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் அவருக்கு வந்து இந்த திருவிழா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம். வணக்கங்கண்ணா. வணக்கங்க. இங்கே வரைக்கும் இந்த அனைவருக்கும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவிழா நல்ல முறையில் இருக்குங்க. இன்னைக்கு சனி ஞாயிறு லீவுங்காட்டி எல்லா பக்கம் இருந்து கூட்டத்துக்கு குதிரை சந்தை மாட்டு சந்தை எல்லாம் வெளியிலேருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பொறுத்தவரை நல்ல முறையில் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வழிவகைக்கு. மழை இல்லை, வெயில் கரெக்டான வெயிலாக இருக்குது, அதனால் நல்லா இருக்குங்க. நேற்று கூட்டம் நல்லா இருந்துச்சு, பட் மழை வந்ததுனால எல்லாத்துக்கும் அனைத்து மக்களும் வந்து மழையில் ஒதுங்குறதுக்கு இடம் இல்லாத அவதிப்பட்டாங்க. இன்றைக்கி நல்ல முறையில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திருவிழாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் கடை எல்லாமே போட்டு அப்புறம் ஃபஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் வாலண்டியர்ஸ்க்கும் ஸ்பான்சர்ஷிப்லாம் பண்ணீங்க. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எங்களுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதத்துலையும் உதவிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. இம்மா வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? அண்ணா அந்தியூர் செல்லமலையம். ஆமாம். உங்கள் பேர் என்னங்க? பவித்ரா. இந்த கோயில் திருவிழா வந்துட்டு 3 வருஷம் இல்லாத இந்த வருஷம் தான் வந்து இது போட்டிருக்காங்க. இந்த வருஷம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சண்டே செம்ம க்ரௌடுங்கண்ணா. ரொம்ப ஆடினீங்களா? ஆடினாங்கண்ணா. நல்லா என்ஜாய் பண்ணீங்க. சூப்பராக இருக்கு. அப்புறம் இன்னும் கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட்ல இருக்கிற மாதிரி நிற்கிறோம். இந்த திருவிழா முடிய போகிற சுச்சுவேஷனில் இருக்கு. 2 நாள் இருந்தால் ஜாலியாக இருக்கும். 2 நாள் இருந்தால் ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ. ஆனால் ஈரோட்லேருந்து வரோம்னா? ஈரோட்டிலேருந்து வரீங்க. ஆனால் இந்த திருவிழாக்கு எத்தனை வருஷம் வந்துட்டு? நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமும் வந்துட்டு இருக்கோங்க. ஆனால் இந்த வருஷம் திருவிழா எப்படிங்க இருக்கு? இது வந்து வேற லெவலில் இருக்குங்க. ஆனால் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி என்ஜாய் பண்ணிருக்கீங்க? நாங்கள் சுற்றி பார்க்கறதுல வந்து எல்லாம் ஒவ்வொருதும் சின்ன ஒரு இது பண்ணுறது வரல ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோங்க. நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம். உங்கள் பேர் என்ன? மெய் அர்ச்சனா. மெய் அர்ச்சனா, குட் நேம். நீங்கள் இந்த திருவிழாக்கு எல்லா வருஷமும் வருவீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் வரீங்களா? எல்லா வருஷமும் வருவீங்களா? திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ரைட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. வேற இங்க இருக்கிற கடையெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. தூரி என்னென்ன தூரி ஆனீங்க? டிராகனு, அதுக்கப்புறம் சங்கு சக்கர மாட்டு சுத்துல அதெல்லாம் போனோம். டிராகன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பயமா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? ஓகேமா, பாய். ஈரோட்டில் இருந்து வரீங்க. ஆனால் திருவிழா எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? வருஷம். ஆனால் இந்த வருஷம் திருவிழா எப்படிங்க இருக்கு? பயங்கர வேற லெவலில் இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்க? நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த திருவிழாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்க? நல்லா தூரி தான். என்னென்ன தூரிங்கண்ணா நீங்க? ராட்டணும் எல்லாமே ஆடணும். ட்ரெயின் நல்லா எப்படி இருந்துச்சுங்கண்ணா? மஜா வேற லெவல். நாங்கள் அஞ்சு லோக்கல் தாங்களா? ஆமாம். 3 வருஷம் திருவிழா இல்லாத இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க. என்னென்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்த விஷயம்? இப்போ என்னன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தூரியெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. மக்களும் நேற்றெல்லாம் ரொம்ப கூட்டம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தம்பி நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே குட்டி, நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? உங்க பேர் என்ன? அவந்திகா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா? அந்தியூர் திருவிழா எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? ரைடு. வேற தூரி ஆனீங்களா? என்ன தூரி ஆனீங்க? டிஸ்கோ ஆனீங்களா? பயமா இருந்துச்சா? ஓகே கண்ணா, குட். வணக்கம் தம்பி. வணக்கங்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் திருப்பூர்ல இருந்து வரீங்களா? இந்த வருஷம் திருவிழா வரீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ வந்துட்டு ரைடெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போலாம் எப்படி சொல்கிறது, ரைட்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்கு. எல்லாமே ட்ரை பண்ணியாச்சுண்ணா. எல்லாமே சூப்பராக இருக்கு. முன்னதை விட ஸ்பீடெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ரோலர் கோஸ்டர்ண்ணா. செம்ம ஸ்பீடாக போச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. அடுத்தது பலூனில் கன்னில் ஷூட் பண்ணது எல்லாம் நிறையா இருந்துச்சுண்ணா. எல்லாமே ட்ரை பண்ணியாச்சுண்ணா. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 6000 ரூபாய்க்கு பக்கமாக செலவாயிருச்சு. 6000 ரூபாய் பக்கமாக கண்டிப்பாண்ணா. 5 பேர் இருக்கோம். ஆமாண்ணா. எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டீங்க. செம்மையாக இருந்துச்சுண்ணா. எல்லாமே சாப்பிட்டீங்களா? ஆனாம்மாண்ணா, பிரியாணி சாப்பிட்டோம்னா, பிரியாணி பானிபூரி எல்லாமே சாப்பிட்டோம்னா செம்மையாக இருந்துச்சு. வருஷம் நம்ம திருவிழாக்கு வரணும். கண்டிப்பாக வருங்கண்ணா. ஓகே. நம்ம எப்பவுமே சொன்னது மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த திருவிழாக்கு வந்தோம்னாவே நம்மளோட கெட் டுகெதர் மாதிரி. அந்தியூர் பசங்களுக்கு வந்து இது ஒரு கெட் டுகெதர் மாதிரி. எங்களோட படித்த பசங்க அவங்க ஃபேமிலியோட வர ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். இது ராஜ்குமார், இவரும் வந்து என் கூட படித்த பையன்தான். ராஜ்குமார், எப்படி இருந்துச்சு இந்த வருஷம் திருவிழா? திருவிழா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. குதிரைகள்லாம் நிறையா வந்துருச்சு, ராட்டின தூரியெல்லாம் நிறையா இருக்குது. என்ன வனத்துக்குள்ளே கொஞ்சம் கூட்டம் கம்மி, தூரி யாரும் ஆட மாட்டேங்கிறாங்க வனத்துக்குள்ளே. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. எப்போதை விட கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். இனிமேல்
நல்லபடியாக அடுத்த வருஷம் மறுபடியும் கூட்டம் வந்துரும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. நம்ம பையன் குட்டி பேர் என்ன? சாய் சர்வீஸ். சாய் சர்வீஸ், குட் நேம். திருவிழா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? எல்லாம் முடிஞ்சிருந்துச்சு. எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? தூரி அண்ணீங்களா? எந்த தூரி அண்ணீங்க? கார் தூரி. கார் தூரி அண்ணீங்களா? சூப்பர் சர்வீஸ். சரி, ஓகே, பாய். எந்த ஊர்ல இருந்து மாறீங்க? அம்மா இங்க உள்ள வாங்க. எந்த ஊர்ல இருந்து மாறீங்க? 3 வருஷம் இல்லாத இந்த வருஷம் வந்து திருவிழா 3 நாள் சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபைனல் டே. எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நிறைய விளையாண்டோம், ஜாலியா. எந்த தூரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அது ஜெயிண்ட் வீல். ஜெயிண்ட் வீல் தான் பிடிச்சிருந்துச்சு. பயமா இருந்துச்சா? ரொம்ப பயமா இருந்துச்சா? ஓகே. அம்மா உங்களுக்கு எந்த தூரி பிடிச்சிருந்துச்சு? எனக்கும் ஜெயிண்ட் வீல் தான். ஜெயிண்ட் வீல் தான் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பயமா இருந்துச்சா? ரொம்ப பயமா இருந்துச்சு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வளைவளைத்துல இருந்து. உங்க பேர் என்ன? சன்விகா. சன்விகாவா? எங்க ஊர் பண்டிகை பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? என்னென்ன உங்க தூரி எல்லாம் ஆனீங்களா? எந்த தூரி ஆனீங்க? அண்ணா, இந்த வருஷம் திருவிழா எப்படிங்க இருந்துச்சு? அருமையாக இருக்குங்க. எந்த விஷயம் நான் பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே புதுசு, எல்லாமே பிடிக்கும். உங்களுக்குங்கக்கா எதுவும் ஸ்பெஷலாக இருந்துச்சுங்களா? எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகேங்கக்கா, தேங்க்யூ. குட்டி பேசுறீங்களா? குட்டி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருப்பூர்ல இருந்து வரீங்களா? இந்த வருஷம் பண்டிகை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? டிராகன் பிடிச்சிருந்துச்சா? பயமா இருந்துச்சா? இல்லையா? ஆனா ஜாலியா இருந்துச்சு. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? குட்டி உங்க பேரு? சர்வேஸ்ராம். சர்வேஸ்ராம். இந்த திருவிழா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாம் பிடிச்சதா? அக்கா வணக்கம்க்கா. நாங்க அவினாசியிலிருந்து வந்திருக்கிறோம், நடுச்சேரியிலிருந்து. குருநாசாமி கோயிலுக்கு வந்துட்டே இருக்கிறோம். ஆனா நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குது, நல்லா இருக்குங்க. இந்த திருவிழாவில் உங்களுக்கு என்னக்கா பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருக்குதுங்க. எல்லாமே பிடிச்சிருக்கு. தூரியெல்லாம் ஆனீங்களா? ஆடியாச்சுங்க. குழந்தைகளை கூட்டிட்டு எல்லாரும் வந்திருக்கிறோங்க. எல்லாம் வந்து ஜாலியா சிறப்பா கொண்டாடிட்டு போயிட்டு இருக்கோம். குட்டி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சா? நாள் வர சொன்னாலும் வருவீங்களா? கண்டிப்பா வருஷம் வந்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே, ஓகே. எந்த தூரி உனக்கு பிடிச்சிருந்துச்சு கண்ணு? எல்லா தூரியும் பிடிச்சிருந்துச்சு. எல்லா தூரியுமே பிடிச்சிருந்துச்சா? சரி, அக்கா எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஓகேங்கா, நன்றி. எந்த வருஷமும் இல்லாத இந்தியாவிலேயே முதல் முறையாக 3 வருஷம் கிருமிச்சு குருநாசாங்கோயில் தேர் திருவிழா நடைபெறுது. இந்தியாவிலேயே குதிரை மாடும் அதிகமாக வருது, தூரி அதிகமாக இருக்குது. மிக சிறந்த கோயில். நன்றி. வணக்கண்ணா. அண்ணா, இந்த வருஷம் வந்து அருமையாக இருக்குது. குருநாசாமி கோயில் வந்து சிறப்பாக இருக்குது. எல்லா மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இன்னொரு பள்ளி நண்பர் மணிகண்டன் அவர் வந்து இருக்காரு. அவர்கிட்ட கேட்பேன், இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு மச்சி? எப்படி இருந்துச்சு இந்த வருட திருவிழா? ரொம்ப மிகச் சிறப்பான முறையில் காவல்துறையினுடைய ஒத்துழைப்போட அருமையாக நடந்து வருது. எந்த வருடமும் இல்லாத அந்தியூரில் மிகப்பெரிய திருவிழா நடந்து வருகிறது. இப்போ அந்த தூரியெல்லாம் வந்து இந்த வருஷம் நிறைய ஸ்பெஷல் தூரி வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச தூரியெல்லாம் என்ன? எல்லா தூரியும் எப்பயுமே சிறப்பானது தான். இந்த விசேஷம் மேலும் மேலும் வளர்ந்து அந்தியூருக்கு இன்னும் நல்லா பெருமையை தேடி தருமாறு எல்லா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? ஆனால் நான் திண்டுக்கல்லேருந்து வரேண்ணே. ஆமாண்ணே. திருவிழா வருஷம் வரீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம்? இல்லைண்ணே, இதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேண்ணே. வந்து திருவிழாவிலே பெஸ்ட்டு திருவிழா வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. பசங்களாம் நாங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷமா இல்லை. நான் எப்போ ஃபஸ்ட் டைம் வரேன். அண்ணன் கூப்பிட்டு வந்தார். நான் இது வரைக்கும் திருவிழா பார்த்ததுலேயே வந்து அதை பெஸ்ட்டாக தெரியுது. நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. வருஷம் வாங்கண்ணா. கண்டிப்பாக வரோம்ண்ணே. கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக வருவோம். 3 பேருமே கல்யாணம் ஆகல. நல்லா மூஞ்சி ஃபோக்கஸ் பண்ணி டிவில போடுங்க. ரொம்ப வந்து கிரவுடு ரொம்ப ஃபன்னா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, நன்றிங்கண்ணா. நன்றி. நாங்க திருப்பூர்ல. ஆனா இந்த வருஷம் திருவிழா எப்படிங்க இருக்கு உங்களுக்கு? எனக்கு இது ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமாக லாக்டவுனில் எந்த ஒரு இதுவுமே நாங்கள் பார்க்கல. இப்போ தான் இந்த குருநாதசுவாமி கோயில் வந்து ஃபஸ்ட் இயராக நாங்கள் வர்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஊர் திருவிழா போயிருக்கேன். பட் இந்த ஊர் திருவிழா மாதிரி இந்த குதிரைச்சந்தையெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. நல்லா பார்க்குறக்கு ரொம்ப இருந்துச்சு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தூரியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா வெகு சிறப்பாக நடந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இனி வருஷம் வருவோம். நீங்கள் அந்தியூர் மாப்பிள்ளையா? ஆமாங்க. தேங்க்யூ. சரிங்க, ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியாக வந்திருக்கோம். இவங்கெல்லாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பிரம்மாண்டமாக இருந்தது. தூரி கடை குழந்தைங்களை நல்லா சந்தோஷப்படுத்துறது எல்லாமே ஹாப்பியாக இருந்துச்சு. பெரிய ராட்டனம். எனக்கு பிரேக் டான்ஸ். குட்டி எந்த தூரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? டிராகன் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பை பை. அக்கா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? குமராப்பள்ளி இருந்தது. எத்தனை வருஷமாக்கா இந்த திருவிழா வந்துட்டு இருக்கீங்க? வருஷம் வருவோம். இந்த திருவிழாவில் வந்து என்ன பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு? இந்த குதிரை போட்டிருக்கிறது, தூரி இதெல்லாம் பிடிச்சிருக்கு. குதிரை தூரி எல்லாமே பிடிச்சிருக்கு. அக்கா நீங்க எந்த ஊருங்கக்கா?
நாங்களும் குமரப்பாளையம் தான். அக்கா உங்களுக்கு என்ன விஷயம் இந்த திருவிழாவில் வந்து ஸ்பெஷலாக தெரிஞ்சது, என்னக்கா பிடிச்சிருந்துச்சு? வருஷம் கிடா வெட்டுவாங்க, வந்து வேண்டிட்டு போனால் கரெக்டாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷம் வழக்கத்தை விடவே அதிகமாக தூரி. ஆமாம், அதிகமாக இருக்குது. சரிங்கக்கா. எல்லாம் புதுசாகவும் இருக்குது தூரிலாம். நாங்கள் கோபிலேருந்து வரோம். கோபிலேருந்து வரீங்களா? வருஷம் திருவிழா வந்துடுறீங்களா? ஆமாம், வருஷம் வந்துடுறோம். இந்த திருவிழா வந்து 3 வருஷம் இல்லாத இந்த திருவிழா வந்து போட்டிருக்காங்க. ஆமாம். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி நான் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக கூட்டமாக இருக்குது. செம்ம ஜாலியாக இருக்குது காலையிலேருந்து. ஏன்னா இந்த தூரியெல்லாம் நிறைய வந்திருக்குல்லண்ணா, அதில் உங்களுக்கு எந்த தூரி நான் பிடிச்சிருந்துச்சு? எல்லா தூரியுமே பிடிச்சிருக்குண்ணா. எல்லாமே பாதி ட்ரை பண்ணிட்டோம், இன்னும் பேலன்ஸ் இருக்கு. உங்களுக்காக பெங்களூர்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் யாருங்கண்ணா வந்திருக்காங்க? வாங்க வாங்க. உங்க பேர் என்னங்க? ஷில்பா. ஷில்பாங்க. இந்த அந்தியூர் திருவிழா எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? பெங்களூருக்கும் அந்தியூருக்கும் என்னங்க எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு? உங்க ஊர் கூட்டத்துக்கும் எங்க ஊர் கூட்டத்துக்கும் எப்படி தெரியுது? இங்க அதிகமா இருக்கு. என்னங்க இங்க கூட்டம் அதிகமா இருக்கா? ஆமா. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. ஓகே. எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? தூரி ஆர்எஸ் பிடிச்சிருக்கு. எந்த தூரி பிடிச்சிருந்துச்சு? எல்லா தூரிங்களும் நல்லாமே இருக்கு, கேம்ஸ் எல்லாம். பயமா இல்லையா? கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனா த்ரில்லிங்கா நல்லா இருக்கு. த்ரில்லிங்கா நல்லா இருக்கு. ஓகே, थैंक யூங்க. உங்க பேர் என்ன? அனுஸ்ரீ. அனுஸ்ரீ. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சூரியமலையில இருந்து வரீங்களா? இந்த திருவிழா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? அதை ஏன் வந்து நடுங்கிட்டே சொல்றீங்க? என்ன பார்த்தா பயமா இருக்கா? இல்லையா? எந்த தூரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ராட்டினம். ராட்டினமா? பயமா இருந்துச்சா? இன்னொரு டைம் போலாமா? சரி, ஓகே பாப்பா, டாடா பாய். எந்த ஊர்ல இருந்துங்க வரீங்க? நாங்க பூனாச்சி கிராமம், நத்தமேடுன்னு சொல்லுவாங்க. அக்கா, இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு, குதிரையெல்லாம் அழகா இருந்துச்சு. நாங்க வருஷம் வரோம். குட்டி என்ன என்ஜாய் பண்ணீங்க? தூரியெல்லாம் ஆடணும், அப்புறம் நிறைய கேம்ஸ் எல்லாம் பார்த்தோம். மாடு நிறையவே பார்த்தோம். குட்டி நீங்க? நான் ராட்டினமெல்லாம் போனேன், அப்புறம் அந்த மாட்டு பண்ணை இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயமா இருந்துச்சா ராட்டின தூரியெல்லாம்? ஆமா. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நீங்க எங்க இருக்கீங்க? ஆப்புக்குடல். ஆப்புக்குடல் வரீங்களா? இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா என்ஜாய் பண்ணேன். இந்த வருஷத்துல என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? குதிரை, ஏட்டாந்தூரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. தனுஸ்ரீ. தனுஸ்ரீ, எங்க இருந்து வரீங்க? மங்களம். எத்தனாவது படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். இந்த வருஷம் கோயில் எப்படி இருக்கு? திருவிழா நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க? கப்பைஸா? சரி, ஓகே, குட். பாய் பாய். தரணிதரன் என்ன படிக்கிறீங்க? 6th. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? செமையா இருக்குது. செமையா இருக்கா? என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எனக்கா இந்த குதிரை அப்புறம் மாடெல்லாம் பிடிச்சிருக்கு. குதிரை மாடெல்லாம் பிடிச்சிருக்கா? குதிரை மேல ஏறி போகணும்னு ஆசையா இருக்கா? ஹார்ஸ் ரைடிங்லாம் கத்துக்குங்க. ஓகேவா? நல்லா படிங்க. பை. நீங்க எல்லாம் இப்ப எதுக்கு இப்படி வெயிட்டியா இருக்கீங்கன்னு தெரியல. நாளைக்கு பார்க்கலாம். பை. நாளைக்கு நம்ம ஸ்கூல். நாளைக்கு ஸ்கூலா? சரி, ஓகே. ஸ்கூல் போயிட்டு வந்து பாருங்க. டாடா. டெக்கான் சப்மர்சிபிள் பம்ப். ஆனால் என்னென்ன வகையான சப்மர்சிபிள் பம்ப்னா வச்சுருக்கீங்க? மோட்டரில் வந்து போர்வெல் இருக்குங்க, அது போக வந்து கிணத்துக்குள்ளே போடுறது எல்லாமே பெனிஃபிட்டாக பண்ணி தராங்கண்ணா. 2 வருஷம் வாரண்ட்டி இருக்குது, எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்குது. எல்லாமே ப்ரைஸ் ஆமாங்கண்ணா. ஆனால் இப்போது இந்த உங்கள் கடை எங்கண்ணா வச்சுருக்கீங்க? நான் இது வந்து கோயம்புத்தூரில் வந்து நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூருங்க, டீலர் வந்து அந்தியூரில் இருக்காருங்க. அது போக பார்த்தீங்கன்னா டீலர் எல்லா ஸ்டேட்லேயுமே டீலர் எல்லாருமே இருக்காங்க. ஆல் இந்தியாவில் வந்து இதுவுமே இருக்காங்க. நம்ம ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து இப்போது ஆல் இண்டியாவோட உலக அளவுக்கு வந்து இப்போது தலைவராக பொறுப்பேற்றிருக்காருங்க. டெக்கானோட இதில் வந்துங்க கார்த்திக் சாருங்க. சரிங்கண்ணா, ஓகே. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாள் திருவிழா முடிஞ்சது, இன்றைக்கி ஃபைனல் டேயில் இருக்கோம். இந்த திருவிழா எப்படிங்க போச்சு? சீரும் சிறப்பாக போச்சுங்க. அனைவரும் வந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கி செம கூட்டங்க. வர்றாங்க விவசாயிங்க மெயினாக வந்து இங்கே மாட்டு சந்தைக்கு வர்றவங்க மெயினாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. வந்துட்டு அவங்களோட ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குங்க. கேட்டாங்க எல்லாம் மோட்டர் அந்த இது. ஓகேங்க, தேங்க்யூங்க. ஓகே. நாங்கள் ராமபுரத்தில் வரோம், கர்நாடகாவிலேருந்து வரீங்க. இந்த வருஷம் திருவிழா எப்படி? நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்தோம், எல்லாம் காலியாயிருச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் நல்லா சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரோம். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணோம். மற்றபடி ஓகேங்க, தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஷூட்டிங் கேம் பக்கம் வந்திருக்கோம். எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தம்பி பயங்கரமாக எய்ம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பலூனை. அடிச்சிட்டாரப்பா, பலூனை சூப்பராக சுட்டுட்டாரு. தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஹாஸ்பிட்டல் இருந்தா. ஷூட்டிங் கேம்ல எப்படி இருக்கு? நல்லா என்ஜாய் பண்றீங்களா?
நான் வேற டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன். சரி ஒரு டைம் சுட்டுட்டீங்க வாங்க. ஒரிஜினல் இருக்கு பக்கத்துல. ஓகே ஒரு நிமிஷங்க. இந்த கடையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்ணை பற்றி சொல்லுங்கண்ணா. நம்மள்ட்ட இருக்க நைட்ரோ பிஸ்டன் கன்று ஒரிஜினல் கன்று வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், பவராக இருக்கும், தூக்கி பாருங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கு. அண்ணா இந்த திருவிழா எப்படிங்கண்ணா போகுது? திருவிழா நல்லா இருக்குண்ணா, சிறப்பாக இருக்கு. நாங்கள் முத முறையாக வந்திருக்கோம், நல்ல கூட்டம், எதிர்பாராத அளவுக்கு கூட்டம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நான் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்கீங்க. நான் வழக்கமாக நம்ம திருவிழாக்கு வாங்கினா கண்டிப்பாக வருஷம் அந்த ஊர் மக்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பவும் கண்டிப்பாக. நன்றி நன்றி நன்றி. உன் பேர் என்ன? என் பேர் கார்த்தி. கார்த்தியா, எப்படி நல்லா ஷூட் பண்ண முடியுமா? ஒரு பலூன் ஷூட் பண்ணி காமி பார்ப்போம். இங்க பாருங்க, நல்லா ஷூட் பண்றாரு தம்பி. வாவ், பியூட்டிஃபுல் தம்பி. ஓகே, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவீங்களா இல்ல நார்மலாவே உங்களுக்குள்ள இந்த திறமையெல்லாம் இருந்துச்சா? நார்மலாவே இந்த திறமையெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சு. எங்க போயிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்களா? இல்ல, நின்னுட்டேங்க. ஓகே, படிங்க, கண்டிப்பா படிங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து இந்த திறமையெல்லாம் வெளி காமிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கும். ஓகேங்களா? படிப்பு தான் நம்மளை உயர்த்தும். நல்லா படிங்க, சரிங்களா? ஓகே பாய். பேர் என்ன? என் பேர் கார்த்திக். கார்த்திக். ஓகே பாய். அம்மன் பாலத்துல வரணும். இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குங்க? சிறப்பா இருக்குங்க. திருவிழாவில் என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? குதிரை சந்தை, தூரி இதெல்லாம் தான். தூரியெல்லாம் ஆனீங்களா? இல்லை, இனிமேல் தான். உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு? தூரியில் நான் பிடிச்சிருக்கேன். எந்த தூரி ஆனீங்க? எது இப்போ தான் வந்திருக்கிறேன். தம்பி எங்கேருந்து வரீங்க? நான் வடகாட்டில் தான் வரேன். வடகாட்டிலேருந்து வரீங்க. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு? இந்த வருஷம் திருவிழா 3 வருஷம் கழிச்சு நடக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. எப்பயுமே இருக்கிறத கூட நீங்கள் வந்து கூட ரொம்பவுமே இருக்கு. டிராஃபிக்கெல்லாம் பயங்கரமாக இது பார்த்தா அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு வரவங்களா இல்லையானே தெரியாது. ஏன்னா அப்படி இருக்குது திருவிழா. நம்ம திருவிழா, நம்ம ஊர் திருவிழா கேப்பியே அதான் வேற லெவல். வணக்கம்மா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் அட்டாணி. அத்தானி தானவா? இந்த வருஷம் திருவிழா எப்படி? செமையாக இருக்குது. சண்டேங்கிறது வந்து ரொம்ப ரஷ்ஷிங்காக இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்குது. தூரியெல்லாம் ஆனீங்களா? இன்னும் இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்ணாடியில் போட்டு ஜம்மன் நின்றுக்கிறீங்க. ஆனால் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நம்ம நல்லி விளைங்க. நல்லி விளைங்களா? ஆமாங்க. இந்த வருஷம் திருவிழா எப்படிங்க இருக்கு? செமையாக இருக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. செம்ம கூட்டம். ஓகேங்களா? கேம்ஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? தூரி அதிகம். ஓகே, கூட்டம் அதிகம். சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணீங்க. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. இந்த வருஷம் திருவிழா எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சூப்பரா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருக்கு. என்னம்மா? 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தனால ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். நீங்க லோக்கலுங்களா? லோக்கலா. இந்த வருஷம் திருவிழாவில் உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே தான் எப்பவும் இருக்கிறது. தூரியெல்லாம் ஆனீங்களா? பயமா இருந்துச்சா இல்ல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா? இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு, பயமா இல்லை. நாங்கள் அரியாமலையம், செட்டிமாவட்டி கிராமம், அரியாமலையம். இந்த வருஷம் திருவிழா எப்படிங்க போச்சு? செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. எந்தெந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணீங்க? எல்லா விஷயமும் என்ஜாய் தான். இந்த கொலம்பஸ் ஆடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கீங்களா? இப்போ ஆடுறீங்களா? வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? பயமா இருக்காதா? ஓகே. அப்போ உங்களுக்கு பயமா இருக்காது. பயமெல்லாம் இருக்காதா? என்ஜாய் பண்ணுவீங்களா? ஓகே. கொலம்பஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஜாலியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றீங்களா? வாங்க வாங்க வாங்க. குட்டி, உன் பேர் என்ன குட்டி? ஹம்பீஸ். 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 பேர் என்ன குட்டி? ஹம்பீஸ். அம்ரீஸ். ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட போறேன். தூரி ஆட போறீங்களா? பயமா இருக்காதா? பயம் இருக்காது. பயமா இருக்காதா? ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்களா? திருவிழாக்கு இன்னும் நாளைக்கு வர சொன்னாலும் வருவீங்களா? பயங்கரமா என்ஜாய் பண்றீங்க. ஓகே குட்டி, பாய். சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாருமே தூரிக்கு போறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல ஏறி உட்காருங்க எல்லாரும். ஆர்வமாக இருக்கிற கொலம்பஸ் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போல்லாம் ரொம்ப எந்துவாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டாடா 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 டாடா. இன்னும் நிறைய க்ரௌடும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த செட்ல விளையாடுறதுக்கு. டாடா டாடா கம்மி.
வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தவுட்டுப்பாளையம். இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்னென்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? என்ன பிடிச்சிச்சு? தூரி தான் நிறைய இடத்துல இருக்கு, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்தெந்த தூரி உங்களுக்கு ரொம்ப எனக்கு டிராகன் தான் ரொம்ப பிடிக்கும். பயமா இருந்துச்சா? பயம்லாம் இல்லை. இது கிட்டத்தட்ட 4 நாள் திருவிழா முடிஞ்சு இன்னைக்கு ஃபைனல் டேல இருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 hours தான் இருக்கு திருவிழா, லாஸ்ட் 5 hours கூட சொல்லலாம். எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த திருவிழாவை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா இல்ல வந்து அந்த அளவுக்கு மெமரிஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? 3 வருஷம் கழிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வர்றது நல்லா தான் இருந்துச்சு. முடிஞ்சு சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கு. நான் இது 2வது நாள் தான் வரேன், சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்கள் பக்கம் தான், பவானியில இருந்து வரோம். ஆனா இந்த வருஷம் திருவிழா எப்படிங்கண்ணா இருக்கு? திருவிழா படி ஜோரா இருக்குது. உங்களுக்கு என்ன விஷயம் நான் பிடிச்சிருந்துச்சு இந்த திருவிழால? இது எல்லாமே தான் நிறைய மாடு இதில் குதிரை வந்தது, அதெல்லாம் பார்த்தேன், நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு இந்த திருவிழால? எனக்கு ஜெயின் டிவியில் ஃபன் வீடியோஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இந்த வருஷம் திருவிழாவை என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ வந்திருக்கோம், ஒன்றும் முடியல. ஒன்றும் முடியல. அக்கா உங்களுக்குங்கக்கா? சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. இந்த வருஷம் சூப்பராக இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு மழை இல்லாதனால அதோட சூப்பராக இருக்குது. நேத்து வந்துட்டு மழையில நேத்தெல்லாம் மழை ஏமாற்றமாயிருச்சு. நாங்கள் வரல, எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, சொன்னாங்க நேற்று மழை இருக்குது, ரொம்ப சிரமப்பட்டோம் அப்படின்னாங்க. நாங்கள் இப்போ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. 3 வருஷம் கழிச்சு நடக்கிறதுனால என்ன சிரமம்? குட்டி, உங்க பேர் என்ன? சொல்லு. தருணிகா. தருணிகா. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. குட்டி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? என்ன வேணும்? நீ எதில் போகணும்? ரைடு என்ன பார்த்தோம்? நாம என்ன பார்த்தோம்? சொல்லு. நாங்கள் என்ன பார்த்தோம்? சொல்லு அங்கிட்ட சொல்லு. சரி, ஓகே. சரி, ஓகே, தேங்க்யூ. தவுட்பாளையத்துலேருந்து சுப்பிரமணியன் சிறப்பாக இருந்தது, நல்லா ஜாலியாக கொண்டாடுறோம். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ இந்த ஆண்டு நல்ல முறையாக கொண்டாடிட்டு இருக்கிறோம், ஜாலியாக இருக்குது. ஈரோடுங்க. ஈரோடுங்க. ஆமாங்க. வருஷம் இந்த திருவிழா வருவீங்களா? வருவோங்க. இந்த வருஷம் திருவிழா எப்படிங்க இருந்துச்சு? மிக சிறப்பாக இருந்ததுங்க. பாப்பா, உன் பேர் என்னங்க? அக்ஷயா. அக்ஷயாவா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்களா? திருவிழா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சா? என்ன உங்களுக்கு பிடிச்சது அக்ஷயாக்கு? டிராகன். இது டிராகனா? பயமா இருந்துச்சா? கத்துனேன். கத்திட்டீங்களா? ஓகே, சரி, டாடா, பை. உங்க பேர் என்ன? கோமலர். 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 உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு டிராகன் பிடிச்சிருந்துச்சு. குட்டிங்க வாங்க வாங்க, எதுவும் இல்லை, சும்மா வாங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பாப்பா வந்து அழகாக செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு கேட்போம். பாப்பா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கர்நாடகால இருந்து வரீங்களா? இந்த வருஷம் திருவிழா, அந்தியூர் திருவிழா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கா? உங்களுக்கு திருவிழா பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த திருவிழால என்ன ரொம்ப ஸ்பெஷலா பிடிச்சிருந்துச்சு? எங்களுக்கு இதுல சுத்தம் ரொம்ப பயமா இருந்துச்சு. பயமா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா? இன்னொரு டைம் சுத்துறதுனால சுத்துவீங்களா? வேண்டாமா? ஓகே. உங்களுக்கு? எங்களுக்கு இன்னொரு டைம் சுத்தலாம். இன்னொரு டைம் சுத்தலாம். குட்டி, உங்களுக்கு? சுத்தலாம். சுத்தலாம். பிடிச்சிருந்துச்சா? சுத்தலாம். ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் இங்கே அந்தியூர் பள்ளிக்கூடத்துலேருந்து வர்றேன். திருவிழா எப்படிங்க இருந்துச்சு? திருவிழா சூப்பராக இருக்குது. சூப்பரா இருக்கு. அருமையாக இருக்குது. என்னென்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சுங்க ஐயா? எல்லாமே தூரி, இந்த குதிரை சந்தை, மாட்டு சந்தை எல்லாமே சிறப்பாக இருக்குது. 4 வருஷம் கேப்பு, அந்த 4 வருஷம் கேப்பு வந்து அது பூர்த்தி ஆயிடுச்சு. வணக்கம், எந்த ஊர்ல இருந்து பாப்பா வரீங்க? திருப்பூர்ல இருந்து. திருப்பூர்ல இருந்து. உங்க பேர் என்ன? ரம்யா. ரம்யா. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரம்யாக்கு எந்தெந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு? தூரி எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. தூரியில எந்தெந்த தூரி பிடிச்சிருந்துச்சு ரம்யாக்கு? ராட்டான் தூரி எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ராட்டின தூரியில பிடிச்சிருந்துச்சா? ஆடுனீங்களா? பயமா இருந்துச்சா இல்ல ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சா? உங்களுக்கு எந்தெந்த தூரி பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ராட்டான் தூரி தான் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பயமா இருந்துச்சா ஜாலியா இருந்துச்சா? பயமா தான் இருந்தது, ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிரேக் டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரேக் டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்தெந்த தூரி பிடிச்சிருந்துச்சு? நான் தூரி ஆடலீங்களா? தூரி ஆடலீங்களா? பிரேக் டான்ஸ் ஆடலான்னு இருந்தேன். இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், இனிமேல் டைம் பார்க்கணும். ஓகே, நன்றி. சேலம் மாவட்டம் பள்ளிப்பட்டி. அந்தியூர் திருவிழா எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு தளபதி. நீங்களும் என்ஜாய் பண்ற நிலைமையில இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ போட்டிருக்காங்க, அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். நீங்க வருஷம் வருவீங்களா? நாங்கள் வியாபாரம் பண்ணுறோங்க இடம், ஓ சரி சரி. அதனால நாங்கள் இந்த பக்கம் வருவோம். அப்புறம் நாங்கள் இந்த வருஷம் பசங்களாம் கூப்பிட்டு வந்துக்கிறோம், ஜாலியாக நல்லா இருக்கு தளபதி, என்ஜாய் பண்ண இருக்கிறாரு. இப்போ இங்க இந்த வருஷம் திருவிழாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? விஷயம் என்னன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கு தளபதி. வேடிக்கையா இருக்கு. தூரியில கூட்டம் அதிகம். தூரியில ஆனீங்களா? புரியுது தளபதி. தூரியில ஆனீங்களா? தூரி இதுக்கு மேல தான் தளபதி. வணக்கம் தம்பி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்கள் காட்டுப்பாளையங்க. காட்டுப்பாளையமா. இந்த வருஷம் திருவிழா எப்படிங்க இருந்துச்சு? மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் திருவிழாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? டிராகன். டிராகன். டிராகன் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பயமா இருந்துச்சா? கண்டிப்பா. ஓகே.
பொண்ணுங்க செமையாக இருந்தாங்க. சைட் அடிக்கிறதுல வேறு லெவலாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணீங்க இந்த திருவிழா? கண்டிப்பாக. ரொம்ப வருஷம் இல்லாத இந்த வருஷம் ரொம்ப கூட்டமாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்கள் லோக்கல், நாங்கள் வெளித்திருப்போம். இந்த வருஷம் திருவிழா எப்படிங்க இருந்துச்சு? நல்லா இருக்கு. இப்போ தான் வந்திருக்கிறோம் நாங்கள். ஆமாம், இன்னைக்கு தான் வரும். இல்லை நிறைய தடவை வந்திருக்கிறோம். இந்த பஸ் டைம் இன்னும் இல்லை இப்போதான் ப்ரோ பார்த்துட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் இப்பதான் நான் வரேன். நல்லா இருக்கு. அவங்க அப்படிதான். ஓகேங்க. ஹலோ அக்கா, வணக்கம்க்கா. வணக்கங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இதே ஊர் தாங்க. இதே ஊர். திருவிழா எப்படிங்க இருந்துச்சு? பயங்கரமா இருந்ததுங்க. பயங்கர க்ரௌடு. சமாளிக்கிறது கஷ்டமா இருந்தது. ஜாலியா இருந்தது. திருவிழாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னக்கா? ரொம்ப பிடிச்ச விஷயம் நிறைய செட் ஆஃப் டூரிஸ்ட்லாம் வந்திருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாமே ஆடணும். எந்த தூரிங்க பிடிச்சிருந்துச்சு? கொலம்பஸ் நல்லா இருந்தது. பயமா இருந்துச்சா ஜாலியா இருந்துச்சு? பயமா இருந்தது. குட்டி உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? தூரி. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பவானி. பவானில இருந்தா? ஆமா. இந்த வருஷம் திருவிழா எப்படிங்க இருக்கு? அருமையா இருக்கு. ஆமா, 4 வருஷம் கழிச்சு இப்ப திருவிழா நல்லா இருக்கு. இப்பதான் நாங்க வந்தோம். வந்தீங்க? ஆமா, இன்னைக்கு மட்டும் நான் வந்திருக்கேன். இவங்கெல்லாம் நேற்று முந்தா நாள் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. நேத்துல வந்தீங்கல்ல, திருவிழா எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுங்க? தூரியில ரொம்ப நல்லா இருந்துச்சு. தூரியில எந்த தூரி பிடிச்சிருந்துச்சு? ஜெயிண்ட் வீல் தான் பிடிச்சிருந்துச்சா? பயமா இருந்துச்சா ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா தான் இருந்துச்சு. ஜாலியா தான் இருந்துச்சு. ஓகே குட்டி, உங்களுக்கு? எனக்கு ஜெயிண்ட் வீல் தான். கண்ணாடி போடுங்க. அப்படியே பார்க்கறதுக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரியே இருக்கீங்க. போடுங்க. ஜெயிண்ட் வீல் தான் பிடிச்சது. ஜெயிண்ட் வீல் தான் பிடிச்சிருந்துச்சு. உங்க பேர் என்ன? தருண். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேட்டூர் தான். மேட்டூர்ல இருந்து வரீங்களா? இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்தது தூரி நிறைய இருந்தது. தூரி நிறைய. ஓகேப்பா, தேங்க்யூ. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பருவச்சி. இந்த வருஷம் திருவிழா எப்படிங்க இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா தூரியெல்லாம் ஆடணும். எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். குதிரை கடை, மாட்டு கடை எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். எந்த விஷயம் நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? மரணகுழி இந்த பைக் ரேஸ் ஓட்டுவாங்களா, அதை ஓட்டுவாங்க. அது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த தூரி பிடிச்சிருந்துச்சு? அதே தான் மரணகுழி தான் பிடிச்சிருந்துச்சு. ஓகே. இந்த வருஷம் திருவிழாக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா, டெய்லி வந்துருக்கீங்களா? ஏதாவது 3 நாளா வந்துட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணீங்க திருவிழா? வணக்கங்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தாரமலம் கேஆர் தோப்பூர். ஆனால் எல்லாத்துக்கு கையிலையும் சாட்டை இருக்குது. பார்க்கறதுக்கே கொஞ்சம் நீட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குது. சாட்டையில் எதுக்குங்கண்ணா? யாருன்னா அடிக்கல. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எருது வளர்த்துறோம். எருது ஃபுல்லாக நம்ம மாடு 5 எருது வளர்த்துருக்கோம். இந்த வருஷமும் ஒரு எருது வாங்கியிருக்கிறோம். வாங்கிட்டு பின்னாடி வண்டியில் போயிருக்கு. நாங்கள் அப்படியே இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போனால் வருஷம் ஏதோ ஒரு பொருள் கண்டிப்பாக இங்கேருந்து வாங்கிட்டு போவோம். இந்த வருஷம் குதிரை வாங்கிட்டு வந்தோம். குதிரை கொஞ்சம் ரேட்டு ஓடுறதுனால எருது ஒன்று வாங்கியாச்சு. எருது ஒன்று வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வருஷம் இங்கே வாடிக்கையாளர் வரும்போது எல்லாருமே இங்கே எதுவும் இல்லாத பொருளுகளே கிடையாது. எல்லா பொருளுமே அந்த ஊருங்கிறது நம்ம ஊருங்க மாதிரி எல்லா ஃபேமஸுமே கிடைக்கும். சாட்டைங்கிறதோட அப்படி விசிறி பார்த்தாவே தெரியும். அப்படி விசிறி பார்த்தாவே தெரியும். சாட்டைங்கிற வேகங்கிறது அதே மாதிரி எவ்வளோ ஒரு ஃபேமஸ். இந்த சாட்டை எவ்வளோ வேகத்தில் விசிறுதோ அதே மாதிரி எல்லாமே இங்கே ஃபேமஸ் தான். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்க? 10 வருஷமா வந்துருக்கோம். இந்த வருஷம் இந்த திருவிழாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்கண்ணா? பிடிச்ச விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதே ரொம்ப அதிகம்னா எருது இன்னைக்கு எனக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு குதிரை, கிடாய், மாட்டு மேலே அவ்வளோ பாசம். இல்லை 5 எருது அதான் நான் 10 வருஷம் கூட இங்கே வாங்கிட்டு போன எருது இன்னைக்கு என் வீட்டில் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. பெரிய எருதை வச்சுருக்கேன். இன்னைக்கு மீறி போய் இன்னைக்கு வாங்கிட்டு போகலாம். இன்னைக்கு வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் முன்னப்படம் தான் இருந்துச்சு. அவரோட இப்பயும் ஒரு கண்ணுக்குட்டி தான் இன்னைக்கு ஒன்று வாங்கணும். ஒரு 10 வயசு கூட இல்லை, ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று வாங்கி அனுப்பிவிட்டு வச்சுக்கிறோம். ஒன்றும் முடியாது. எப்பயுமே நம்மளுக்கு எருது தான் ஃபேமஸ். எருது எப்படியே நம்மளுக்கு சாப்பிட்டு அதே மாதிரி நம்ம எப்பயுமே நம்ம பாரம்பரியங்கிறது நம்மளுக்கு அண்ணா அதாவது நம்ம திருவிழாவுக்கு வந்ததுக்கு நன்றிங்கண்ணா. ரெடா டிவியின் சார்பாக. அண்ணா வணக்கங்க. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் இங்கே அந்தியூர் புதுக்காடு காந்தி நகர். இந்த திருவிழா எப்படிங்க இருக்கு? 3 வருஷம் இல்லாத திருவிழா இந்த வருஷம் இது எங்களோட சொந்தம் ரொம்ப வருஷத்தோட அதிகமாக கூட்டமாக இருக்குது. மக்கள் வெளியிலேருந்து எல்லாரும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது அனைவருக்கும் பொதுவான கோயில் தான். இதில் அதாவது கட்சி சார்ந்தோ, மதத்தை சார்ந்தோ, இனத்தை சார்ந்தோ, மொழி சார்ந்தோ அந்த மாதிரி இல்லை.
அனைவருக்கும் பொதுவான இடம் இது. இந்த திருவிழா வந்து நாங்கள் கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊருக்கு மற்ற ஊர்ல இருந்து எல்லாரும் வராங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமை. வருகை தந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. வருஷம் வந்து போங்க. ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தூரி கடவி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ராட்டினம் பிடிச்சிருந்துச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். காலையில் 10 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஃபுல் டயர்ட் ஆகிட்டோம். நம்மளால் நிற்கிறது கூட எனர்ஜி இல்லாத அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். 4 நாள் ப்ரோக்ராம் சூப்பராக இருந்துச்சு. 5வது நாள் பார்த்துட்டிங்கன்னா நல்ல க்ரௌடு, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதே மாதிரி மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸு, போலீஸ் சைடில் இருந்தாகட்டும் இல்லை ஃபயர் சர்வீஸு, மருத்துவ டீமு எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த திருவிழாவை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்காங்க.